இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் 9 நவ கிரகங்களும் மாறக்கூடிய காலகட்டம். குரு வக்கரனாகுது, நிறைய காட்சிகள் மாறும். அப்போ இந்த வருடமே நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கண்டிப்பா இவங்களுக்கு 3 விஷயத்துல பிரச்சனை வரும். நீங்க என்ன கர்மா பண்றீங்களோ அந்த கர்மா தான் உங்களுக்கு பலனா வரும். சனி பகவான் மறுபடியும் உள்ள வர்றாரு, கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களை மாதிரி தங்கமான ஆள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அப்ராக்சிமேட்டா ஒரு 12 வருஷம் டைம் வந்து சரியா இல்லை. இவங்களுக்கு லாபஸ்தானத்துல சனீஸ்வரர் இருக்கார். ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வர போறாரு. அப்ப தொழில் விஷயங்கள்ல கரெக்டா வந்தாதான் உனக்கு சாப்பாடுங்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். 2017 டிசம்பர்ல அவங்களுக்கு அடிக்கை விழ ஆரம்பிச்சது. எந்திக்கவே இல்லை. ரொம்ப டென்ஷன் பார்ட்டிங்க. யூடியூப் பூரா பார்த்தோம்னாலே தெரியும், கடகராசி கதற கதறலுக்கு இவங்க சும்மா இருந்தாலும் அந்த டெம்ப்டேஷன் இருக்கும். நான் யார் தெரியுமா, இப்ப நான் எங்க வந்துட்டேன் தெரியுமா, நாளைக்கு வரக்கூடிய சண்டை இன்னைக்கு இழுத்துருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்ளம் வரத்தான் செய்யும், உங்களை ஆட்டி படைக்க தான் செய்யும். நெருப்பு ராசிகளுக்கு ராகுவும் சனியும் கொடும் பகை. கேது அப்படிங்கிறது சர்ப்ப கிரகமா இருக்கிறதுனால அது விஷ காலம் தான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து அடங்குற வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் கவனமா இருக்கும். இதுக்கெல்லாம் பயப்படுறவங்களா நீங்க? கரெக்டா 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வர போறார். பட்டம் பதவி பறிபோகும். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், புது தொழில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிற தொழில பிரச்சனை சரியாகுமா? கண்டிப்பா சரியாகும். ஒரே ஒரு விஷயம்தான், ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. உங்க மனைவியோட உடல் ஆரோக்கியத்தை, சார் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி நிற்கிறேன், கொண்டாட்டி உடம்ப பாருன்னு சொன்னீங்கன்னா நான் என்னத்த பண்றேன்? திருமணம் நடக்கும். ஜாகிரதையா இருக்கணும். 14 வருஷம் ராமர் வனவாசம், அது டைம் சரியாவே இல்லை. அதாவது சூசைட் பண்ணிக்கலாம்னா கூட அவங்களால பண்ணிக்க முடியல. அவங்ககிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நடக்காத ஒரு விஷயத்தை நடக்குமோன்னு கவலைப்படுறது, இந்த குணாதிசயங்கள் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே எந்த கிரகம் எங்கே போனா என்னப்பா, எந்த தோஷம் இருந்தாலும் இந்த வருஷத்துல தனுசு ராசியோ அல்லது தனுசு லக்னமோ அவன் பிறந்திருந்தாலும் இந்த வருஷம் கல்யாணம் கன்ஃபார்ம். 3ஆம் இடத்துல இருந்து சனி 4க்கு போறாரு. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கு கேது வர்றாரு. கை கெட்டினது வாய்க்கு எட்டணும், அது எட்டாம இருக்கக்கூடிய வேலையெல்லாம் கேது செய்வார். வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விஷநாக்குன்னு சொல்லுவோம். தெரிஞ்ச பிசாசே மேலு, தெரியாத பிசாஸ் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு ஒரு கேள்விக்கு. மீனராசிக்கு ஜென்ம சனி, இது கத்துக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. யார் நல்லவன் யார் கெட்டவன் அதெல்லாம் காமிச்சு விட்டுரும். சுப விஷயங்கள் சில விஷயங்கள் தள்ளி போகும். ஆனால் இந்த சனி பெயர்ச்சி ஆகட்டும், உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. அன்பு வணக்கங்கள். வரவிருக்கக்கூடிய தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்று நம்முடைய ஜோதிடர்கள் பாலகிருஷ்ணா ரெட்டி, பெருங்குளம் ராமகிருஷ்ணன், சுபாஷ் பாலகிருஷ்ணன், மீனாட்சி பரமகுரு ஆகியோர் இணைந்துள்ளார்கள். அவங்கள வரவேற்றுட்டு நம்ம கேட்கலாம் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது. வணக்கம். வணக்கம் மீனாட்சி பரமகுரு மேம். இப்போ மேஷ ராசிக்கு இந்த புது வருடம், தமிழ் வருடம் எப்படி இருக்க போகுது? மேஷராசியை பொறுத்தளவு அவங்க எப்பயுமே இயற்கையாகவே நல்ல ஸ்பீடான பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த வருடம், போன வருடத்தில் இவங்க சில பேக்லாக்ஸ் இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தூக்கம் கம்மியாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய ஒர்க் டென்ஷனில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இயற்கையாகவே இவங்களுக்கு அந்த டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் இவங்க. ஆனால் என்னென்னா, சனி பகவான் மறுபடியும் உள்ளே வர்றாரு. தொழில் விஷயத்தில் நிறைய முன்னேற்றங்களை இவங்க பார்க்கலாம். ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் 2ஆம் இடத்துல சாதகமாக இருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க எவ்வளவு சேமிப்பு வைத்திருந்தார்களோ அதில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்து 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக போகிறாரு. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புத்திரர்கள் வழியில் முக்கியமாக கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்திற்கு வரப்போகிற கேது அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஜாக்கிரதையான விஷயம் என்னன்னா, புத்திரர்கள் வழியில் கவனமாக இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இல்லாமல் பார்த்துருந்துக்கணும். இப்போ அதே மாதிரி குழந்தைங்க கூட பேசும்போது ரொம்ப காரசாரமான விவாதங்களை எடுத்துக்க கூடாது. சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார், 7.5 சனி அப்படி இப்படின்லாம் ஒரு மிரட்டு உருட்டி எல்லாம் வச்சுருக்காங்க மேஷராசிக்காரங்களை. உண்மையிலேயே மேஷராசிக்கு அந்த மாதிரி ஒரு அபாயகரமான வருஷமாக வரக்கூடிய தமிழ் வருட பிறப்பு. சனி பயிற்சி அப்படிங்கிறது அபாயம் அல்ல. அது முதல்ல நம்ம தெளிவுபடுத்தணும் நேயர்களுக்கு. சனி ஒரு ஆண்டவன், பகவான். அவர் நீங்கள் என்ன கர்மா பண்ணுறீங்களோ அந்த கர்மா தான் உங்களுக்கு பலனாக வரும். இதே சனி பயிற்சியில் என் தனிப்பட்ட அனுபவத்தில் எனக்கு பெரிய வீடு வாசல் புகழ் எல்லாம் வாங்கினது சனி பயிற்சியில் தான். அப்போ சனி பயிற்சி எல்லாரையும் தண்டிக்கிறது அல்ல. இன்ஃபேக்ட் சனிக்கு பிடிக்காத ஒரு ராசியில் இருந்தாலும் கூட
அது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான். அவர் தர்மத்தை தான் பார்க்குறாரு. அதனால தான் அவர் தர்ம காரகன்னு நம்ம சொல்கிறோம், நீதிமான்னு சொல்கிறோம். துலாமில் வந்து இந்த தராசில் உச்சம் பெறுகிறார். ஆக பயம் யாருக்கு வேணும் அப்படின்னா, இந்த 30 வருஷம் ஒரு தடவை நல்லா வாழ்ந்தவங்களும் இல்லை, நல்ல கெட்டு போனவங்களும் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ சனி பகவான் தன்னுடைய பயிற்சிகள் மூலியமாக மனிதர்களுக்கு அனுபவத்தையும் பக்குவத்தையும் கொடுப்பது தான் வர்றாரு. இதை வந்து ஒருத்தர் வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கடவுளும் நினைக்கிறது இல்லை. அப்போ தப்பு பண்ணவங்களுக்கு அதை திருத்தறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுதான் சனி பயிற்சின்னு சொல்கிறோம். இப்போ மேஷராசி என்பவர்களும் அப்படி தான் பார்க்கணும். சனி பயிற்சியானது என்பதுனா என்ன அப்படின்னா, உங்கள் ராசியை வந்து சனி பிடிக்கிறாருன்னு அர்த்தம். ராசினா சந்திரன், சந்திரன்னா மைண்டு. உங்கள் மைண்டை வந்து சனி பிடிக்கிறாருன்னா முதல்ல உங்களுக்கு என்ன ஆகும், மைண்டு வேலை செய்யாது. இப்போ மைண்டு வேலை செய்யலைன்னா நீங்கள் எந்த பெரிய பதவி, புகழ், பணம், பொருள் எல்லாம் இருந்தால் கூட மைண்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நத்திங். அதுதான் சனியுடைய இதுவே தாற்பயமே. அப்போ சனி வந்து உங்களை பிடிக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, முதல்ல நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கணும். நீங்கள் மேஷராசிக்காரர்களை எடுத்துக்கங்க, சனி பயிற்சி வருது, பயப்படுறதுல வந்து எந்த ஒரு பலனும் இல்லை. சிந்தனைகளை நல்லா மாற்றிக்கணும். இப்போது வெற்றிக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதிக்கும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், பிஹேவியருக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. இது ராசிக்கும் இருக்குது. ஒருவருடைய பழக்க வழக்கங்கள் மூலியமாக உங்களுடைய கர்மாவை நீங்கள் மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வரைக்கும் என்ன இருக்கோ, இனிமேல் நம்ம நல்லா இருப்போம், நேர்மையாக உழைப்போம். இப்போ 6 கிரகம் உச்சம், வீட்டில் போர்வை போத்திட்டு படுத்துருந்தால் எந்த கிரகம் வேலை செய்யாது. அப்போது நீங்கள் வேலை செய்யணும், உழைக்கணும், உங்களுடைய முயற்சியை வைக்கணும். அப்போ தான் கிரகங்களும் முன்னுக்கு வரும். அப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்னும் ஆறுதலான சில விஷயங்களை நம்ம டெக்னிக்கலாக சொல்ல போனால், குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய 7ஆம் 9ஆம் வீடு, மேஷராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை விழுது. இதே குருவுடைய பார்வை உங்களோட லாபஸ்தானத்துலையும் விழுது. இந்த குருவுடைய பார்வை உங்களோட 7ஆம் இடத்துலையும் விழுது. அப்போ மேஷராசிக்கு 7, 9, 11 இந்த இடங்களை குரு நேரடியாக பார்க்கும் பொழுது யூ ஆர் மோஸ்ட்லி சேஃப். நீங்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆபத்து இருக்கிற இடத்துல கடவுள் வந்து கை கொடுத்து காப்பாற்றுறாருங்கிற மாதிரி அருமையான ஒரு காலகட்டமாக தான் இதை பார்க்கணும். பொதுவிலேயே சனி வந்து ராசிக்கு 3, 6, 11 இந்த இடங்களில் இருக்கும்போது நல்ல பலனை செய்வார். 12 அவர் மறையும் போது ஒரு பாவகிரகங்கள் 12 மறையுது, அந்த பக்குவத்தில் அவர் நல்லது தான் செய்வார். ஆனாலும் சில தடுமாற்றங்கள், சில அவசரங்கள், மேஷராசிக்கு இயல்பாகவே உள்ள சில குணங்களில் சீக்கிரம் முடிவெடுக்கிறது, அவசரமாக இயங்குறது, இதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். அதாவது இயங்கவே கூடாதுன்னு இல்லை, கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கணும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல கேது வரக்கூடிய அந்த ஒரு பாவம்ன்றது வந்து நீங்கள் வந்து முதல்ல ஸ்ட்ரகிள் இருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு புஷ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து தம் கட்டி தான் ஜெயிக்கணும். நீங்கள் அது கொஞ்சம் ஸ்டாமினா வேணும், கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்து நிதானத்தோடு தான் செயல்படணும். இதில் பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம போகும்போது அந்த ஈஸ்வரனுடைய தியானங்கள் மற்றும் சனீஸ்வரனுடைய அபிஷேகங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உதவி செய்யும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேஷராசிக்கு சனி பயிற்சி வந்தாலும் கூட ஓரளவுக்கு குரு பகவானுடைய பலம் அவங்கள காப்பாற்றிட்டு போகும். ராமகிருஷ்ணா சார், மேஷராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கு? அதாவது திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமாங்கிற மாதிரி இந்த வருஷம் வந்து முதல்ல மேஷ ராசியோ அல்லது மேஷ லக்னமோ எது பிறந்தாலும் இந்த வருஷம் அவங்களுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம்டு. முக்கியமாக இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் ஒத்த காலன்னு தவம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் கல்யாணம் வந்து 100% கன்ஃபார்ம்டு. அப்புறம் வந்து இந்த லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வந்து ஒன்று மாற்று சாதியாக இருப்பாங்க, மாற்று மதத்தினார் இருப்பாங்க. இருவீட்டார் சம்மதத்தோட மேரேஜ் நடக்கும் இந்த வருஷம். கண்டிப்பாக லவ் வந்து சக்ஸஸ் ஆகிடும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போகணுன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்துருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களாம் இந்த வருஷம் கண்டிப்பாக வெளிநாடு கண்டிப்பாக போயிடுவாங்க. 2-3 விஷயங்களில் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு வாக்கு கொடுக்கும்போது, மேசராசிக்காரங்க வந்து அவங்களுக்கு வந்து வாக்கு பிரதானம். அப்போது அவங்க வாக்கு கொடுக்கும்போது அந்த வாக்கை காப்பாற்ற முடிஞ்சால் மட்டும்தான் வந்து வாக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது, அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இன்னும் கேது என்ன தான் விலகினாலும் கொஞ்சம் நமக்கு இன்னும் இந்த ஹெல்த்தில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப சாப்பாட்டு பிரியர்கள், நல்லா எந்தெந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டால் அவங்கள்ட்ட கேட்டால் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நிறைய பணம் வருது, இந்த வருஷம் ஆஹா ஓஹோ அப்படியாகும் இப்படியாகும், ரொம்ப குரு எல்லாம் நல்லா இருக்குது, அப்படி என்ன தான் நம்ம அது நிறைய பணம் வந்தாலும் தேவையில்லாமல் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, தேவையில்லாத முயற்சிகளில் போய் நம்ம வந்து போய் தலையிடுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கண்டிப்பாக இவங்களுக்கு 3 விஷயத்தில் பிரச்சனை வரும். தூக்கத்தில் பிரச்சனை வரும், பயணத்தில் பிரச்சனை வரும், அப்புறம் வந்து சாப்பிடும்போது பிரச்சனை வரும். ஸோ அந்த 3 விஷயத்தில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பாடு விஷயத்தில்
அவங்களுக்கு உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது. பயணம் பண்ணும்போது ரொம்ப திட்டமிட்டு பயணம் பண்ணணும், ரொம்ப ரொம்ப கவனமாக பயணம் பண்ணணும். தொழிலெலாம் வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அது மாதிரி அந்த கரெக்டாக அந்த டயத்துக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மணிக்கு நமக்கு வேலை முடியுது அப்படின்னா 10 மணிக்கு வேலையை முடிச்சு வீட்டுக்கு போக முடியாது. 11 மணி வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழல்கள் அவங்களுக்கு இந்த வருஷம் வரலாம். பொதுவாக மேஷராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வந்து மங்களகரமான காரியங்களில் வந்து சக்ஸஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும், ஹெல்த் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதையும் நமக்கு காட்டுது. பாலகிருஷ்ணா சார், இப்போ மேஷராசிக்கு எப்படி இருக்குது இந்த விஸ்வாவசு வருடம்? 2025 தமிழ் வருட பிறப்பு விஸ்வாவசு மேஷராசிக்கு எப்படி இருக்கும்? நல்லா தாங்க இருக்கும். பொதுவாகவே குருவோட வீட்டுக்கு தான் சனீஸ்வரர் வரார். எல்லாருமே 7.5 சனி ஆச்சே சார், இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்க பாதி பேர் நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ரொம்ப எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கோம். கை கேட்டுனது வாய் கேட்டல, அதெல்லாம் சரியாக வந்துடுமா? வரும். வேலை கிடைக்குமா? கிடைக்கும். திருமணம் நடக்குமா? நடக்கும். குழந்தை பாக்கியம் உண்டா? உண்டு. இடமாற்றம் உண்டா? உண்டு. தொழில் மாற்றம், நாடு விட்டு நாடு மாறுறது, விசா கிடைக்குமா? அவங்க ப்ராப்ளத்தில் எனக்கு விசா கிடைக்காம போயிடுமா? கிடைக்கும். இப்படி சுப பலனை நான் சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா குருவோட வீட்டுக்கு தான் வர்றார் சார். ரெண்டாவது, இப்போ நாங்கள் சொல்கிறது அத்தனையுமே பொது பலன் தான். யாருக்குமே உங்களுடைய ஜாதகத்தில் இது சனீஸ்வரர் முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றான்னு தெரியணும். அந்த சுற்றுக்கு தகுந்த மாதிரி தான் 7.5 சனியாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பலன் தரும். பயத்தை விடுங்க சார். அந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்துல 5 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறதுனாலையும் இரவு பயணத்தை தவிர்த்துருங்க. தாயினுடைய உடல்நலத்தை அக்கறை செலுத்துங்க. போதாதுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை மிக கவனமாக வைங்க. நல்ல உத்தியோகம், வருமானம் இதெல்லாம் வருதுன்னு தெரியுது. யாரால் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வேற்று மொழி இனத்தவர்கள், புதிய வருமானங்கள், புதிய சர்க்கிள்னால வரும். இதையெல்லாம் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம். அதில் ஒன்றே ஒன்று தான், அந்த கோபத்தையும் பர்ஃபெக்ஷனையும் டென்ஷனையும் விட்டால் உங்களை மாதிரி தங்கமான ஆள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மேம், ரிஷபராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கு? பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள ஆளுங்க, குடும்பத்துக்கு வந்து உழைக்கக்கூடியதில் இவங்க தான் முதல் தரமாக இருப்பாங்க. அப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்தளவு வந்து குரு பகவான் வந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தார். அவர் வந்து இந்த மே மாதம் 2ஆம் இடத்துக்கு போக போகிறார். அப்போது அந்த ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் வந்து ஆண்களாக இருந்தார்னா மிகப்பெரிய ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாதிரி விஷயத்தை கொடுத்துருப்பாரு. சில பேருக்கு பெண்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பை கூட கொடுத்துருப்பார். அதே நேரத்தில் இவங்களுக்கு சனி பகவானை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு நாளாக 10ஆம் இடத்துல உட்காந்துருந்தார். உபஜயஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு வரதுனால இந்த வருஷத்துலேயே ஜாக்பாட் அப்படின்னு சொன்னால் அது ரிஷபராசிக்கு தான். ஸோ எல்லா விதமான கிரக பயிற்சிகளுமே வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் வந்து ரொம்ப சாதகமான அமைப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். 4ஆம் இடத்துல வரக்கூடிய கேது அந்த வீட்டில் ஏதாவது ஒரு மராமத்து செலவு, ஏதாவது வீட்டில் வந்து இவங்க ரெனோவேஷனுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து இவங்க கண்டிப்பாக பண்ணணும். தாயாருடைய உடல் நலத்தில் இவங்க கவனம் வச்சுக்கணும். அதே மாதிரி இவங்களுடைய சுகம் அப்படிங்கிறது, இப்போ வேலைக்கு இப்போ சனி பகவான் மாற போகிறார் இல்லையா, அப்போ அதிகமாக வேலைக்கு ஓடுறது, துருத்துருன்னு ஓடிட்டு இருக்கிற விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இவர்களுக்கு கொஞ்சம் சுகக்குறைவு ஏற்படலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் இவங்க கவனம் செலுத்தினாங்கன்னா போதும். அதே மாதிரி ஏதாவது இஎன்டி ட்ரபிள் இல்லாமல் பார்த்துக்கணும் இவங்களை பொறுத்தளவு. இந்த விஷயங்களில் கவனம் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராகுவுமே இவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் தான் வராரு, 10ஆம் இடத்துக்கு வராரு. அந்த ராகுவை குரு பார்க்க போறாரு. அதனால தொழில் மூலமான லாபம் ரிஷபராசிக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி. சுபாஷ் சார், எப்படி இருக்கு ரிஷபராசிக்கு இந்த வருடம்? ரிஷபராசி காலபுருஷனின் 2ஆம் வீடு, தனஸ்தானம்னு சொல்கிறோம். கொஞ்சம் வருஷங்களாகவே சரியாக இல்லாத ரிஷபராசியோடைய லைஃப் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சை நம்ம நோக்கி போகிறோம். அதாவது ஒரு த பெஸ்ட் இயர் கடந்த ஒரு 2 டிகேடில் சொல்லணும், இதை தான் சொல்லணும். நம்ம பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. கிரகங்கள்லாம் எங்கெங்கே உட்காரணுமோ அப்படி அப்படியே உட்காந்துருக்கு. 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி, அதே மாதிரி தனஸ்தானத்தில் தனகாரகன், இப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு. மிகப்பெரிய அளவில் சேஞ்சஸை நோக்கி பயணிக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயினாக சொல்லப்போனால் முதல்ல பொருளாதார அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். மாதிரி புதுசாக வந்து நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நான் பல தடவை ட்ரை பண்ணிட்டேன், என்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து வீடு இதெல்லாம் நான் வந்து லோனெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா செட்டே ஆகலை. ஒன்று ப்ராப்பர்ட்டி செட் ஆகலை, செட் ஆனால் அதுக்கேற்ற எலிஜிபிலிட்டி இல்லை, என்னால் பையிங் கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம்
பல பேர் ரிஷபராசி என்பவர்களுக்கு தனி வீடு வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த ஆண்டு வரும்னா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வேலை மாற்றங்கள் நினைக்கும், அதாவது இருக்கிற இடத்துலேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு மாறுறது, இல்லை வேறு கண்ட்ரிக்கே மாறுறது, வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் நடக்கும். அது மாதிரி குடும்பத்திலேயே கூட ஐயோ ஒரு பெரிய அளவுக்கு மதிப்பு மரியாதைலாம் இல்லைப்பா, ரொம்ப ஏதோ அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி ஒரு பர்டனை சுமந்து போகிற மாதிரி பொதிமாடு மாதிரி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வீட்டில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எப்பேற்பட்ட மனிதர்களும், நீ பெரிய ஆளாக இருக்கலாம், வெளில நீங்கள் வீட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொன்னால் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி தான் மனசு இருக்கும். அது இல்லாமல் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து தைரியமாக வீட்டில் வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட், ரெகக்னிஷனு, ஒரு டிக்னிட்டி இதெல்லாம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த சில மிகப்பெரிய தொல்லைகள், தடைகள்லாம் தவிடுபொடியாகிற மாதிரியான ஒரு ஆண்டு. ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலையுமே நம்ம சொல்லலாம். அதாவது முதல்ல பணம் இருந்தால் அந்த காலத்தில் எதையும் செய்யலாம்னு சொல்லுவாங்க. அந்த பணம் தான் பிரதானம்னு சொல்லுவாங்க. அந்த பணத்தை வந்து எக்ஸ்ட்ராடினரியான அளவுக்கு ஒரு 20,000 சம்பளம் வாங்குறேன் சார், திடீர்னு 35,000 சம்பளம் கிடைக்கும், 22,000 24,000 அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கும், பணத்தை வந்து சரியாக செலவழிக்கிறதுக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லேண்டிங் அந்த ஒரு இயராக தான் இந்த ஆண்டு வருது. இதை பயன்படுத்திக்கிறது அவங்கள்ட்ட தான் இருக்குது. 100க்கு 99 மார்க் கொடுக்கலாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு. ராமகிருஷ்ணா சார், எப்படி இருக்குது ரிஷபராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம்? எப்போதுமே பிரமாணத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ராசியினுடைய அஷ்டமாதிபதி இந்த ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடாது. என்னதான் நம்ம வந்து குருவை வந்து ரொம்ப வசத்தி பேசுகிறோம், ரொம்ப நவகிரகங்கள்லேயே முழு சுபகாரகன் எல்லாம் நம்ம வந்து சொன்னாலும் கூட அவர் அஷ்டமாதிபதி. அப்போது அவர் இவ்வளோ நாளாக ஒரு வருஷம் அங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ரிஷபராசிக்கு வந்து 12/12/2014 அதுலேருந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 வருஷம் டைம் வந்து சரியாக இல்லை. ஒரு கிரகம் சரியாக இருந்தால் இன்னொரு கிரகம் சரியாக இல்லை, இன்னொரு கிரகம் சரியாக இருந்தால் இன்னொரு கிரகம் சரியாக இல்லை, அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. 1 போட்டால் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நேரம் இப்போ அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ 1 போட்டால் இப்போ 2 எடுக்க போகிறதில்ல, அவங்க 1 போட்டால் இப்போ 100 எடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ நாளாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலை. எருதோடு மாறல், இதுதான் சித்தர்களுடைய வாக்கு. ரிஷபராசிக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்ற முடியாது. காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய ராசி அவங்க. இவ்வளோ நாளாக காப்பாற்ற முடியாமல் இருந்தது, இனிமேல் வந்து காப்பாற்றுவாங்க. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி நடக்கும். அது மாதிரி நான்லாம் வீடு வாங்க வேணாம், நான்லாம் நிலம் வாங்க வேணாம்னு நினச்சவங்களுக்கு இந்த வருஷம் வீடு, மண், மனை யோகம், வாகனம் கண்டிப்பாக அமையும். 2 வீலர் வாங்காதவங்க 2 வீலர் வாங்குவாங்க, 2 வீலர் வச்சுருக்கவங்க கார் வாங்குவாங்க, ஒரு கார் வச்சுருக்க இன்னொரு கார் வாங்குவாங்க, வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடல் தாண்டி போனோம், நான் பிறந்ததுலேருந்து எனக்கு கடல் தாண்டி போய் தான் நான் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சி இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு காத்துக்கிட்டு இருக்குது. விசாக வந்து நிறைய பேர் இந்த வருஷம் பிஆர் வாங்குவாங்க, விசா எக்ஸ்டென்ஷன் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ரிஷபராசி சரி அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குது, எதுவுமே ஒரு இதாக இல்லையா அப்படின்னா கல்வியில் கொஞ்சம் தடைகள் வரலாம். ஸோ அதிகமான கவனம், முயற்சி, சிரத்தை அது ரொம்ப ரொம்ப வேணும். ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்திலேயோ பிறந்த ஒரு அரசியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த வருஷம் ஆட்சி அதிகாரம் உறுதி. கண்டிப்பாக அவங்க ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னமோ கண்டிப்பாக ஆட்சி அதிகாரம் கண்டிப்பாக அவங்க வந்து இவ்வளவு நாளாக வேறு ஒரு மூலமாக வந்திருக்கும். இப்போ அவங்க டைரெக்டாக கண்டிப்பாக ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு டெஃபினட்டான முறையில் கிடைக்கும். பொதுவாக ரிஷபராசியை பொறுத்தவரை சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் வரலாம், அவ்வளோதான். பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. மொத்தத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த வருஷம் ரிஷபராசி. பாலகிருஷ்ணா சார், ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது இந்த விஸ்வாவசு? நல்லா இருக்குது சார். இவங்க ஒன்று தான், அந்த நம்பிக்கையை இழக்காமல் இப்போ எல்லாரும் எல்லா ராசியை பற்றி ரொம்ப தெளிவாகவும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க, இவங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து சனீஸ்வரர் இருக்கார், ஸ்திர சொத்துக்களை அள்ளி கொடுப்பார். 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகண்டாங்கிறான். ஆகவே வெளிநாட்டு கிரகமான ராகு வந்து சனியோட வீட்டுக்கு வர்றதும், சனீஸ்வரர் குருவோட வீட்டுக்கு போகிறதும், இங்கே பகை பெற்ற வீட்டுக்கு குரு போகிறதும், இவங்க ஜாதகத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கேன் சார், வீடு வாங்க போகிறேன், வாங்குங்க. ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அதை நல்ல பெருசாக கட்டணும், கட்டுங்க. இஎம்ஐ நான் எப்படி சார் கட்டுவேன்? வருமானம் வந்தால் தானே இதெல்லாம் நான் கட்டுவேன். சந்தேகத்தை விடுங்க சார், அருமையாக கட்டலாம். இடம் விட்டு இடம் மாறுறது, அதே மாதிரி ப்ரமோஷனு, அதிக சம்பளம், அதிக பொறுப்பு. இது வரைக்கும் மேலதிகாரிகளை எனக்கு ஒரே தொல்லையாக இருந்தாங்க சார், எனக்கு வந்து பக்கத்துலேயே காலாட்டின்னு உட்காந்துக்கிறான், அவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க சார், நடக்கும். அது மட்டும் இல்லை, வெளிநாடோ வெளி மாநிலமோ சார் கவர்மெண்ட் பாலிசியெல்லாம் மாற்றிட்டாங்க, வீசாலாம் கிடையாது, உங்களுக்கு கிடைக்கும்.
உலகத்துக்கு அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அந்த நாட்டினுடைய பாலிசி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சிற சொத்துக்கள் சேரும். இப்படி நான் எல்லாம் சொல்லிட்டு போனான் சார். ஆனால் ஒன்று மாத்திரம் நான் கரெக்டாக சொல்கிறேன் சார், உடல் ஆரோக்கியம் வேணும்ல, கரெக்டாக தூங்கணும்ல. இரவு பகல் பார்க்காம நீங்கள் உழைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உடம்பு கெட்டு போயிடுமே. பர்டிகுலராக பிபி, சுகரு, இது ரெண்டுமே நீங்கள் பார்க்கணும். செவ்வாய் நீச்சப்பட்டு போயிடுறார். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அற்புதமான காலம். சந்தேகத்தை விட்டால் வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மீனாட்சி மேம், இப்போது மிதுன ராசிக்கு என்ன மாதிரி இருக்குது இந்த விஸ்வாவசு தமிழ் வருட பிறப்பு? மிதுன ராசியை பொறுத்தளவு இவங்க எப்பயுமே ஃப்ரெண்ட்லி கேரக்டர். ஒரு குரூப்பில் வந்து ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்புமே ஒரு பலன் எதிர்பார்க்காத ஒரு அன்பு செலுத்தக்கூடிய நண்பர்கள் யாருன்னு கேட்டால் அது மிதுன ராசி தான். அவங்க எப்பயுமே வந்து ஃபேமிலியை விட ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க இந்த குரூப் தான். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த வருடத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ராஜகிரகங்களான அந்த குரு வந்து ராசியில் வரப்போகிறார். ஸோ அப்போ ராசியில் வரும்போது ஜென்மராமர் வனத்திலேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜென்மராமர் வனத்திலேனா என்ன அர்த்தம்? நாங்கள் என்ன காட்டுக்கு போகிறோமா? இப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கணும் இல்லையா? இவங்களுடைய ஒரு இடப்பெயர்ச்சி இல்லை இவங்க ஏதாவது ஒரு மாறுதலை வந்து எதிர்பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாறுதலுக்கு உண்டான விஷயங்களை வந்து இவங்க நடக்கும். இப்போ அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போ இந்த வருஷம் மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நீசப்பட்டு அமர்ந்திருப்பார். அப்போ பல் தொந்தரவு, கண்ணில் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இவங்களை வந்து இவங்க தற்காத்துக்கணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். வீட்டில் கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா நீசமான செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது நம்ம வாக்கு அப்படின்னு நல்லா பேசிட்டு இருக்க ஆளுங்க கூட அந்த கம்யூனிகேஷனில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஃபோன் எதுவும் டேமேஜ் ஆகிறது. ஏன்னா அடுத்து வந்து என்ன பண்ண போறாரு? கேத்து உள்ளே வர போறாரு. அப்போ கேத்து உள்ளே வரும்போது கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. சகோதர உறவுகளில் வந்து தடங்கல்களை வந்து ஏற்படுத்தும். அந்த விஷயங்கள்ல இவங்க கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அதே நேரத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வரப்போறாரு. அப்போ தொழில் விஷயங்கள்ல சார் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொன்னாங்க, சனி பகவான் வந்து ஒரு பகவானுங்க, அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. சனி பகவான் வரக்கூடிய பாவகத்தில் உங்ககிட்ட இருக்கிற எராடிக்கல், உங்ககிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்காரோ அதை சரி பண்ணி உங்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருப்பார். இப்போ ஜென்மத்தில் வரும்போது அவர் என்ன பண்ணுவார்? உங்ககிட்ட வந்து நிறைய பேருக்கு பங்க்சுவலாக போகிற ஹேபிடேட் இருக்காது. அப்போ அந்த ஹேபிடேட்டை வந்து சரி பண்ணி உங்களை வந்து ஒரு நல்வழி, நீ வந்து கரெக்டாக வந்தால் தான் உனக்கு சாப்பாடுங்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். அதுதான் சனி பகவானோட வேலை. அப்போ அந்த மாதிரியான வேலையை வந்து உங்களுக்கு தொழில் பாவகத்தில் அவர் பண்ண போறார். இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து வேலை விஷயமான என்ன தொந்தரவு இருக்கோ அதை வந்து அந்த 2.5 வருடத்தில் உங்களை சரி பண்ணி ஒரு நல்ல மெருகேற்றி சிறந்த ஒரு தொழிலை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் என்னன்னா கொஞ்சம் பொறுமை தேவை. எப்பவுமே ஸ்பீடாக இருப்பீங்க. அந்த ஸ்பீடை மட்டும் இவங்க வந்து மிதுன ராசிக்காரர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். பொதுவாக இவங்க வந்து இந்த வருஷம் ஒரு காடு மலை சார்ந்த கோயில்கள், அதாவது ரொம்ப தூரமாக போகிற கோயிலுக்கு வந்து போகிறது இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ராசியில் அந்த குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால அந்த தன்மையில் வந்து இவங்க வந்து இந்த காடு சார்ந்த ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு மன அமைதியை தரும். சுபாஷ் சார், மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு இந்த புது தமிழ் வருடம்? அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வராரு மே 13-14 தேதியில். அப்போது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிட அடிப்படையை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் குரு பகவான் இருக்கிற இடத்தை விட அவருடைய பார்க்குற பார்வைக்கு தான் பலம் அதிகம். அப்போது இருக்கிற இடத்தின் மூலியமாக தொல்லையை பண்ண தான் செய்வார். ஜென்ம குருவாக வரும்போது சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. பொதுவில் மிதுன ராசிக்கும் குருக்கும் ஆகாது. அவர் சப்தமாதிபதி, அதில் வேறு பஞ்சாயத்தெல்லாம் இருக்குது. பட் அதை தவிர குரு ஆஸ் அ இயற்கை ஒரு சுபகிரகமாக அவருடைய பார்வை படக்கூடிய இடம்லாம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா மிதுனத்துக்கு 5, 7, 9 ஸ்ட்ரெயிட்டாக எந்தெந்த இடம் ஒரு லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணுமோ அந்த எல்லா இடத்தையும் குரு பார்க்குறாரு. குரு பார்வை அது மேலே விழுது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதனால் என்ன அப்படின்னா பல விதங்களில் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுங்கிறது வந்து முடியவே முடியாதுப்பா, இந்த விஷயம் அவ்வளோதான் அப்படின்னு எந்த விஷயம் இருந்தாலும் லைஃப்பில் அதையெல்லாம் உடச்சி அதை சக்ஸஸ் பண்ணக்கூடியதான் அந்த இடம், அந்த 5ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை. வாழ்க்கையில் வந்து திருமணத்தை விட ஒரு பெரிய டிசிஷன் வந்து இருக்கவே முடியாது. அந்த இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 9ஆம் இடம் பாக்கியம், கை கெட்டினது வாய் கெட்டணும், அதுதான் பாக்கியம். அதையும் குரு பகவான் பார்க்குறார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல இருக்குது. உபதேசஸ்தானத்தில் வரக்கூடிய கேது வந்து அதுவும் கரெக்டு தான். கேது வந்து 3 இல்லை 6 தான் இருக்கணும். அப்போ உபதேசஸ்தானத்தில் வரக்கூடிய கேதுனால உடனே முயற்சி எடுத்தால் உடனே சக்ஸஸ் ஆகுமா? ஆகாது. கொஞ்சம் இழுத்தடிக்கும். நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு ஓவர் கம் பண்ணி
சக்ஸஸ் பண்ணிங்கன்னா அந்த சக்ஸஸ் வந்து அதோடைய பெருமையும் அதோடைய பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி தான் அது இருக்கும். ரெண்டாவது, ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு ஆண்டு. எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பகவான், அதாவது 9ல் ராகுவும் 10ல் சனியும் வரக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னாங்க, இவங்க கூட ஒரு வீட்டில் வந்து அப்பா என்ன பண்ணுவார்னா பயங்கரமாக அடிப்பார், கண்டிப்பாக இருப்பார். அவர் வந்து கெட்டவர் கிடையாது, அவர் நல்லவர்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 40 வயசு ஆகணும். அப்படி தான் சனியும். சனி முதல்ல நம்மளை தாக்கும் போது நமக்கு அவருடைய இதெல்லாம் தெரியாது. ஐயோ சனி அப்படின்னு விலகணும் அப்படின்னு ஒரு பாவகிரகமாகவே ஒரு இது பார்ப்பாங்க. அப்படி அல்ல. சனி கொடுக்கக்கூடிய நன்மைகள் வந்து லட்சக்கணக்கானவை. அதை வந்து அதில் 10ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய அந்த பாவகிரகம் அப்படிங்கிற பட்சத்தில் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள், அதாவது குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை போன்ற அரசியல் விஷயங்கள், விவசாயத்துறை, மெட்டல்ஸ் சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்கள்லாம் இருக்கும். இதில் என்ன ஜாகிரதையாக இருக்கணும்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இடைஞ்சலும் இருக்கும், பின்னடைவும் இருக்கும். அந்த பின்னடைவை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசு, அந்த அளவில் தான் இருக்கும். ஒட்டு மொத்தத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு பயப்படும்படியாக ஒரு விஷயம் கூட இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த லைஃபோட மச் பெட்டர் அப்படிங்கிற டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம உறுதியாக சொல்லணும். ராமகிருஷ்ணா சார், மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது புது வருட பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு? அதாவது எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி சில பேர் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து மிதுனம் தான். ஏன்னா 2017 டிசம்பரில் அவங்களுக்கு அடிகை விழ ஆரம்பித்தது, எந்திக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்களும் வந்து எல்லா பயிற்சியும் போதும் உங்களுக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், மேஷத்தில் குரு வரார், உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ரொம்ப பயங்கரமாக நாங்கள் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் எந்திக்க முடியலை. இந்த வருஷம் வந்து உள்ளபடியே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. என்ன தான் நம்ம ஜென்மகுரு அதெல்லாம் நம்ம சொன்னாலும் கூட அவர் ஒரு சுபகாரம். அப்போது கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை, வீடு, மண்மனை, வாகன யோகம், புதிய தொழில், இது எல்லாமே அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த வருஷம் எந்த விதமான ஒரு சிக்கல்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த தொழில் உத்தியோகத்தில் வந்து கடுமையான பணிச்சுமை இருக்கும். அதாவது இவங்க ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க, இந்த ஐடியாவை நம்பி யார்ட்டையாவது சொல்லுவாங்க. நம்ம இந்த படத்துறையில், திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரிப்டு உங்களுக்கு தெரியும், அது மாதிரியான விஷயங்கள் நம்பி யார்ட்டையா சொல்லுவாங்க, அவன் போய் அதை சொல்லி அவன் கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடும். அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடப்போம். மிதுனம் வந்து அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல, 18 வகையான தோஷங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த தோஷம் இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு மேரேஜ் கன்ஃபார்ம்டு, 100% மேரேஜ் கன்ஃபார்ம்டு. ஏதோ ஒரு காரணத்தினால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சு டிவோர்ஸுக்கெலாம் அப்ளை பண்ண போயிருப்பாங்க. சட்டம் வேறு, ஆனால் இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வரட்டு கௌரவம், பிடிவாதம், முன்கோபம் எல்லாருக்கும் இருக்குது. மிதுனராசிக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா போதுமானது. பாலகிருஷ்ணா சார், மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது இந்த விஸ்வா வசு வருடம்? ரொம்ப டென்ஷன் பார்ட்டிங்க. நான் பிடிச்ச முசுலுக்கு 3 காலம். ஆனால் அன்பானவர்கள், பாசமானவர்கள், சார் இதை தயவுசெஞ்சு கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க சார்னா எடுத்து கட்டிக்கிட்டு வேலை செய்வாங்க. இதை கொஞ்சம் பண்ணி கூடியாலாம் செய்ய மாட்டாங்க. அன்புக்கு பாசத்துக்கும் இயங்கக்கூடியவர்கள் இவங்க எங்கே இந்த வருஷம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை, பார்ட்னர்ஷிப் அப்படின்னா லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்கல்ல, தொழிலில் மிக கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு வார்த்தை அதை தடுக்குன்னு விட்டாங்கன்னு வச்சுங்க, மொத்தமாக பிரச்சனை வந்துடும். ஆக இவங்க ஜாதகத்தில் 9ஆம் இடமும் சரி 11ஆம் இடமும் சரி நல்லா இருக்குது. எந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும்னு ஜோதிடத்தில் இருக்குது. ஸ்தான பலம் யார், பார்வ பலம் யார், இதை தெரிஞ்சுக்கிட்டு காயை நகர்த்தனம்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன கேட்குறேன், குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெளிநாடு போயிடுங்க, பெங்களூர் போயிடுங்க, ஹைதராபாத் போங்க, இல்லைன்னா நாட்டை போங்க. அப்போ மன நிம்மதி வரும், நிறைய வருமானம் வரும், ஸ்திர சொத்துக்கள் சேரும், மன நிம்மதியோட சொத்துக்கள் சேரும். சம்பாதிக்கும் போது சம்பாதிக்கணும் சார். சம்பாதிக்கிற நேரத்தில் நீங்கள் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே நீங்கள் பர்ஃபெக்ஷனு. இந்த குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் நிம்மதி இருந்ததுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் வேலை செஞ்சு சந்தோஷமாக இருக்கலாம். பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்ததுன்னா பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணலாம். அதே மாதிரி தான் படிக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்கெல்லாம் மெமரி பவர் கூடும். தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை தேவை. மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு இது அற்புதமான காலமாக இருந்தாலும் அந்த பங்க்சுவாலிட்டி, நான் தான் கரெக்டு, இதை எல்லாத்தையும் விட்டால் உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.
மீனாட்சி மேம், கடகராசிக்கு எப்படி இருக்கு இந்த புது வருடம்? கடகராசியை பொறுத்த மட்டும் தாய் அன்பு, ஒரு நல்ல ஒரு பண்பு பாசம் இருக்கிறதுனா இந்த ராசி தான். ஏன்னா சந்திரனோட வீடா வர்றதுனால ரொம்ப அன்பானவர்களா இருப்பாங்க, உணர்வுகளுக்கு மதிப்பு தரக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லாருமே மற்ற எல்லா ராசியுமே நம்ம சொல்லுவோம் எல்லாருமே வந்து அன்பு பாசம்லாம் இருக்குங்க. ஆனால் நீர் ராசிகளில் முதல் ராசியான கடகராசிக்கு இந்த உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எப்படி இருக்கோம் அதே மாதிரி அந்த ஃபீலிங்ஸ், இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்தளவு ஏற்கனவே வந்து நம்ம யூடியூப் பூரா பார்த்தோன்னாலே தெரியும், கடகராசி வந்து கதறலுக்கு வந்து இப்போ முடிவு காலம் வரப்போகுது. பகவான் வந்து சனி பகவான் கருணை காட்டி பயிற்சியாக போகிறார். ஏற்கனவே அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது ரிலீஃப் ஆயிட்டாங்க. இந்த லாஸ்ட் இயரில் வந்து அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்கள வந்து கொஞ்சம் என்னென்ன இடத்துல பிளாக்கேஜ் இருக்கோ அதெல்லாம் ரிலீஃப் பண்ணி அவங்க நிச்சயமாக அடுத்த வருடத்தில் தொழில் விஷயங்களில் நிறைய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்து சனி பகவான் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ண போகிறாரு. அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால சுப விரயங்களில் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய விஷயங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத கடகராசிக்கு நம்ம சொல்லலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து கேத்துவும் 8ஆம் இடத்துல ராகுவும் வருது. பெண்கள் வந்து இந்த மாங்கல்யம் அணிகிறது, இந்த மாங்கல்ய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் பண்ணிக்கணும். அதே மாதிரி குடும்ப விஷயங்கள்ல வெளியில யார்கிட்டயும் ஷேர் பண்றத பெண்கள் முக்கியமா தவிர்க்கணும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்குள்ளாக வேற யாரையாவது விடுறது, அவங்க வந்து பஞ்சாயத்து கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணாம இருக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயமாக கடகராசிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முக்கியமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளாக இருந்த தொந்தரவு டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. சுபாஷ் சார், கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது விஸ்வாவசு வருடம்? கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனிலேருந்து வெளில வராங்க. அதுதான் ஒரு பிரேக்கிங் நியூஸ், தலைப்புச் செய்திகள் சொல்லும். அஷ்டம சனிங்கிறது எப்படின்னா, ஒரு 7.5 வருஷம் நீங்கள் படக்கூடிய துன்பம் 7.5 சனியில் டேப்லெட் ஃபார்மேட்டில் சனி கொடுக்கறது தான் அஷ்டம சனி 2.5 வருஷத்தில். அப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மைண்டு வந்து கிளியர் ஆகும், உங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்கும், எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும், சொற்கள் கரெக்டாக இருக்கும், செயல்களும் கரெக்டாக இருக்கும். இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஜாகிரதையாக இருக்கணும், அதை பார்ப்போம். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு அஷ்டம சனி முடியுது, கவுண்டமணி சொல்கிற மாதிரி இந்த தெரு என்ன விலை, இந்த ஊர் என்ன விலை, இந்த வீடு என்ன விலை அப்படிங்கிறத விட்டுட்டு பேச்சு வார்த்தை, நான் வார்த்தையும் வாழ்க்கையும் நேர்கோட்டில் சேர்க்க முடியும், ஈக்குவலைஸ் பண்ண முடியும். ஒரு வார்த்தை சரியாக இருந்தால் வாழ்க்கையும் சரியாக இருக்கும்பாங்க. அப்போ கடகராசிக்கு வாக்குஸ்தானத்தில் வரக்கூடிய கேது, இவங்க சும்மா இருந்தாலும் அந்த டெம்ப்டேஷன் இருக்கும். நான் யார் தெரியுமா, இப்போ நான் எங்கே வந்துட்டேன்னு தெரியுமா, அந்த இது மட்டும் பக்குவம். ஏன்னா தோல்வியோட வெற்றியை கையாளுறது ரொம்ப கஷ்டம். அப்போ கடகராசி எங்கே ஜாகிரதையாக இருக்கணும்னா, அந்த பல்ஸை பிடிக்கிறதுல. அதாவது நான் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிட்டேன், கொஞ்சம் நல்ல ப்ராக்ரெசிவாக போகிறேன், இருந்தாலும் நான் வார்த்தை பேசுகிறதுல கவனமாக இருப்பேன், வார்த்தையை விட்டுற மாட்டேன், விட்டுட்டு திருப்பி வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதுல இருக்கும். இது பணத்துக்கும் பொருந்தும். எங்கேயும் பணம் வந்து கடன் கொடுக்கறது வாங்கிறது இந்த பிரச்சனைகளில் நான் மாட்ட மாட்டேன் இனிமேல். இது வரைக்கும் ஆனதாச்சு. இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ஹைவேஸில் வந்து பயங்கர ஸ்பீடில் காரை நான் வந்து நைட் டைமில் நான் ஓட்டுவேன். நான் வந்து 2 வீலர் வந்து 3.5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாய்க்கு 2 வீலர் வாங்கிட்டு நான் வந்து பந்தா காமிப்பேன். இதெல்லாம் கடகராசி பண்ணாங்கன்னா பேக் டு ஸ்கொயர் 1 ஆகும். 8ல் இருக்கிற ராகு, அதனால் 8ல் வரப்போகிறார். தவிர பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி, அவர் கண்டிப்பாக பாக்கியத்துக்கு வர்றது ஒரு விதத்தில் நல்லது, பல விதத்தில் நல்லது, சில விதத்தில் கெடுபலன்கள். குடும்பத்தில் பேசும்போது, தந்தைமார்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும், கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பெரியவங்களை மரியாதை இல்லாமலாம் பேசக்கூடாது, எப்பவுமே பேசக்கூடாது. இந்த நேரத்தில் இன்னுமே கவனமாக இருக்கணும். சொத்து பிரிக்கிற விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும். 12ஆம் பாவத்துக்கு 6ஆம் அதிபதி வருவது யோகம் அப்படின்னாலும், அவரே 9ஆம் அதிபதியாக வரதுனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப நிதானமாக ஒரு தடவைக்கு 3 முறை யோசித்து எடுக்கணும். எஸ்பெஷலி வீட்டில் இருக்கிற பெண்டாட்டியுடைய பேச்சை கேட்டு நடக்கிறது பெட்டரு. ஏன்னா பெண்டாட்டிக்கிட்ட தோத்துட்டா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், இப்போ பெண்டாட்டிக்கிட்ட ஜெயிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் தோற்றுருவீங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து கவனமாக இருந்துட்டிங்கனாலே கடகராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம கடகராசி என்பவர்களுக்கு 180 மார்க் சொல்லலாம். சார், எப்படி இருக்க போகுது கடகராசிக்கு இந்த புது வருடம்? இல்லை, கடகராசி ஆக்சுவலாக என்னென்னா, அந்த நமக்கு பிரமாணம் வந்து சில விஷயங்கள் வந்து காட்டி கொடுக்குது. என்னென்னா, 7ஐ விட 8 பெட்டர் அப்படின்னு சொல்லி 2 ராசிக்கு சொல்லுவாங்க. ஒன்று வந்து கடகராசி, இன்னொன்று சிம்மராசி. மற்ற ராசிக்கெல்லாம் அப்படி இருந்தாலும் கூட கடகராசி ஓகே. அவங்களுக்கு வந்து ஒரு 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 சில விஷயங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். பொதுவாக என்னென்னா, ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்சதுனா மட்டும்தான் வாக்கு கொடுக்கணும், யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்கும். இவங்க நாளைக்கு வரக்கூடிய சண்டை இன்றைக்கி இழுத்துருவாங்க வேலை பார்க்குற இடத்துல. அப்போ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து கரெக்டாக டயத்தை வந்து
கரெக்டாக கீப்பப் பண்ணணும். வேலை செய்யும்போது அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த மைக்கி வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் கடகராசியாக இருந்தால் இந்த வருஷத்தில். ஏன்னா அது வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயணங்கள் போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரின்லாம் போகும்போது பாஸ்போர்ட்டில் அதில் அந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கரன்சிஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ளபடியே ரொம்ப ரொம்ப கவனமாக. அண்ணன் நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் அண்ணன் சொல்லிட்டாரு, பைக்கு மெயினாக. ஏன்னா கடகராசிக்காரங்க வந்து எப்போதுமே எல்லா விஷயத்துலையுமே ஸ்பீடாக இருப்பாங்க. நாட் ஒன்லி சொல் செயல் வேகம் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப அவங்க கடகராசியில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வருஷம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது உள்ளபடியே ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். சரிங்க, இவ்வளோலாம் இருக்குது. அப்போ ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த வருஷம் அவங்க வீடு வாங்குவாங்க. கடகராசியோ அல்லது கடக லக்னமோ 100% வீடு கன்ஃபார்ம். கடன் அடைச்சிருவாங்க. ஏதோ ஒரு ரீதியில் அவங்க கடன் வந்து அவங்களுக்கு அடப்பட்டுரும். அதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பாலகிருஷ்ணா சார், கடகராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கு? அஷ்டம சனி விலகிடுச்சு, அதில் வந்து சந்தேகம் கிடையாது. நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து தப்பு இல்லை. ஆனால் மழை விட்டது தூவான விடல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து ராகு வர்றார். பாக்கியஸ்தானத்துக்கு உங்களுக்கு சனீஸ்வரர் போகிறார். கடந்த 4 வருஷம் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மனசில் வச்சுங்க, தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் அடுத்தவங்களை கை காட்டும்போது உங்களுடைய 3 விரல் உங்களை சுட்டி காட்டுதுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்குனது போதும். ஊர் விட்டு ஊர் மாறணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இப்போ கிடைக்கும். உறவுகள் மேம்படும். கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்கும். திருமணம் நடக்கும். சுப விஷயங்கள் வீட்டில் விரயங்கள் அதிகமாக இருக்கும். வருமானமே இல்லையா சார், ஏற்கனவே இருக்கிற கடனே பெரும் பிரச்சனை 4 வருஷமாக, அதெல்லாம் நான் தீர்த்துருவேன்னா, அதெல்லாம் தீர்த்துட்டு சுப விஷயங்கள் நடக்கும். பிள்ளைங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறதுக்கு உங்களுக்கு உதவியா நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு செலவு பண்ணலாம். கடன் வாங்கி செலவு பண்ணலாம். பேங்க் லோன் வாங்கி பண்ணலாம். சார் பேங்க்கில் கூட எல்லாரும் போய் லோன் வாங்க முடியுமா என்ன? சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் தருவாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்குது, இனிமேல் வந்துடும். ஆனால் இந்த வருடம் நீங்கள் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியம், பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணம், நீரினாலும் நெருப்பினாலும் எலக்ட்ரிசிட்டினாலும் நான் கீசரை போட்டு குடிச்சிட்டு திருப்பி நான் அந்த ஈரத்துணியோடு நான் வந்து ஆஃப் பண்ணேன் சார்னு சொல்லாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக இருங்க. இந்த 4 வருஷம் ஏற்பட்ட அனுபவத்தை வச்சுக்கிட்டு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில், வருமானம், வியாபாரம், உறவுகள், நட்புகள் இதெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து நடந்தீங்க அப்படின்னீங்கன்னா அற்புதமான காலம். என்ன சார் நீங்கள் தானே சொன்னீங்க அந்த ராகு மாறப்போகிறாருன்னு. வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம் வரும், அவங்களாலேயே பிரச்சனை வரும். ஆகவே சைன் பண்ணுறது ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத நீங்கள் போய் தர்மம் சொல்லிக்கிட்டு நீதி சொல்லிக்கிட்டு நியாயம் சொல்கிறது வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மீனாட்சி மேம், சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது இந்த விஸ்வாவசு வருடம்? சிம்ம ராசியை பொறுத்தளவு ஆட்சி அதிகாரம் எப்பயுமே ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா 12 ராசிக்காரங்களையுமே கட்டி ஆளக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டினா இவங்க கிட்ட தான் இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வீடே கூட இருக்காது. ஏன்னா இவங்களோட பார்வையோட தீட்சண்யம் அப்படி. அப்போ அந்த ராசியிலே கேது பகவான் வர்றார். அப்போ ராசியில் கேத்து வரும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், நடை உடை பாவனை எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப்பை வந்து மெயினாக ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. இந்த வருஷம் வந்து பொதுவாக வந்து பார்ட்னர்ஷிப்பை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற எந்த விஷயமும் வேண்டாம். ஏன்னு சொன்னால் சனி பகவான் அஷ்டமத்துக்கு போகிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு வர்றதுனால புதுசாக லைஃப் பார்ட்னர் ஐதர் பிஸ்னஸ் பார்ட்னர் 2 பேர்கிட்டையும் கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கூட அது நமக்கு பொய்யா தோணும், ஒரு மாயையை கொடுக்கும். அது சில சமயங்களில் நம்மளை ஹர்ட் பண்ணும். அதனால பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் ஆர் லைஃப் பார்ட்னர் 2 பேர் விஷயத்துலையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும். தேவையில்லாத பேச்சுக்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகம், வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில் எப்பயுமே கவனமாக இருக்கிறது, அலர்ட்டாக இருக்கிறது இவங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால இவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் இந்த மணி மெயின்டெனன்ஸில் வந்து இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு சில ஆறுதலான விஷயத்தை வந்து குரு பகவான் கண்டிப்பாக தருவார். இந்த வருஷம் நீங்கள் சேவ் பண்ணுற இந்த பணத்தை நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய அந்த அஷ்டம சனி
காலத்தை வந்து நீங்கள் கடக்கணும் அப்படின்னா இந்த வருஷத்தில் ஃபினான்ஷியல் உங்களை வந்து ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எந்த விதத்துலையுமே புதுசாக இருக்கிற முதலீடுகள், தேவையில்லாத முதலீடுகளில் கொண்டு பணத்தை போடுறதை வந்து லாக் பண்ணுறதை பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லது. முக்கியமாக யாராக இருந்தாலும் 12 ராசிக்காரர்களுமே வெளிநாட்டில் சொத்து வாங்குற விஷயங்களை பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி வந்து அவங்களுக்கு அமோகமாக இருக்கும். சார் சிம்மராசிக்கு எப்படி இருக்குது சார்? சிம்ம ராசி அவங்க சொன்ன மாதிரி ராசிக்கு வந்து கேது வராரு, ஒரு 7ஆம் இடத்துக்கு வந்து ராகு, கரெக்டாக அஷ்டம சனிக்குள்ளே என்ட்ராறாங்க. 11ஆம் இடத்துக்கு இவங்களுக்கு வேண்டப்பட்ட கிரகம் லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் அவர் அந்த அளவுக்கு இவங்களுக்கு செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை. ஒரே ஒரு நன்மை அவர் செய்யக்கூடியது, இவங்களோட 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் குரு பார்வை வந்து விழுது. இப்போ எப்படின்னா, நொந்து போயிருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது கிடைக்குமா அப்படின்னா, தண்ணி இல்லைப்பா நான் ஜூஸே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி குரு பார்வை வந்து விழுது. இப்படி தான் சொல்லணும். ஓ நொந்து போயிடுவாங்களா அஷ்டம சனியில் அப்படின்னா, நான் திருப்பியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் போகணும். ஏன்னா அஷ்டம சனிங்கிறது நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். ப்ராப்ளம் வரத்தான் செய்யும், உங்களை வந்து ஆட்டி படைக்க தான் செய்யும். எங்கே நீங்கள் இதுவாக இருக்கணும், முதல்ல உங்களோட ஒழுக்கத்தில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேசுகிற விதம், இந்த தெனாவட்டாக பேசுகிறது, நான் என்னால் எல்லாமே முடியும்னு நினைக்கிறது, நான் எதை வேணால் செஞ்சிருவேன்னு நினைக்கிறது, அதெல்லாம் உண்மை தான். அதாவது சிம்மன்னா உண்மையிலே ராஜா தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அந்த ராஜா கூட சில சமயங்களில் தணிஞ்சு தான் போவார். அது ஒரு ராஜ தந்திரம். அது அப்போ எங்கே பிரேக் பண்ணணும், எங்கே ஏறணும், ஆக்சிலேட்டர் எங்கே அமுத்தணும், கிளச்சை பிரிட்ஜு மேலே உட்காந்துருக்கும் போது பொடக்குன்னு ஆக்சிலேட்டர் அமுத்தினீங்கன்னா போய் மோதிடும். அப்போ எந்த இடத்துல எது அந்த பேலன்ஸ் பண்ணணுங்கிறத சிம்மராசி கற்றுக்கணும். அதுக்கு மெயினாக உங்களுக்கு வேண்டுங்கிறது தியான பயிற்சி. இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் பின்னாடி 2 ஸ்டெப் முன்னாடி வாங்க. இப்போ நீங்கள் வந்து இட்ஸ் நாட் உங்களுக்கு ரைட் டைம் இல்லை இப்போ. அப்போ நீங்கள் இது 2வது சிம்மத்துக்கு கேது வராருன்னு சொன்னால், சந்திரன் வந்து இருக்கிறது தான் சிம்ம ராசி. கேது வந்து ராசி மேலே விழுந்தாலே மல்டிபிள் தாட்ஸ் வரும். அதாவது மாறிக்கிட்டே போகும். ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிருக்கும் போதே அடுத்த விஷயத்துக்கு தாவும். நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருப்பீங்க, அதை முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு விஷயத்துக்கு மைண்டு போயிடும். அப்போ எந்த விஷயமே என்ன ஆகும், பாதியில் நிற்கும். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் கிங் ஆஃப் நத்திங் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ இதில் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம், குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்குள்ளேயும் வேறு டெம்ப்டேஷன் வரும். இதுலேருந்து இதுக்கு போகலாமா, இது வேலை, இந்த வேலையை விட்டுட்டு இதுக்கு தாவலாமா, இந்த முடிவை வேணாம், வேறு ரூட்டில் போகலாமா, ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி அதை பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா முடிகிற வரைக்கும் ஸ்டிக் ஆன் டு தட், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ஒன்று. 2வது சிம்மராசி பண்ண வேண்டியது ஈஸ்வரன் கோவிலில் போகிறது. அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இல்லை பிரதோஷம் தோறும் போகிறது, நிறைய தர்ம காரியங்கள் ஈடுபடுறது, அன்னதானம் பண்ணுறது, பைரவர்களுக்கு உணவு நீர் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடும் போது இந்த தாக்கம் என்பது கம்மியாகும். தாக்கம் இல்லாமல் இருக்காது, தாக்கம் வந்து கம்மியாகும். இதை பண்ணி கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கணும். இந்த நேரத்தில் இந்த அதிகப்படியான பேச்சை கம்மி பண்ணி எஸ்கேப் ஆனாலே பல விஷயங்கள் இது பண்ணலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 100ல் ஒரு 50 மார்க் தான் கொடுக்க முடியும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நேரம், கவனமாக காய்களை நகர்த்த வேண்டிய ஒரு நேரம். சார் சிம்மராசிக்கு எப்படி இருக்க போகுது புது தமிழ் வருட பிறப்பு? அண்ணன் சொன்ன மாதிரி இந்த 11ல் குரு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் நம்ம இந்த ராகு இது வந்து ரொம்ப நினச்சி டெக்னிக்கலாக பேசுகிறேன் நினைக்க வேணாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நெருப்பு ராசிகளுக்கு ராகுவும் சனியும் கொடும் பகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் தனுசு ராசி எக்ஸப்ஷனல் கேசஸில் இருக்குது. கேது வந்து நட்பு தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனாலும் கேது அப்படிங்கிறது சர்ப்ப கிரகமாக இருக்கிறதுனால அது விஷகாலம் தான். ஒரு ராசியில் ஒரு ராகுவோ அல்லது கேதுவோ சஞ்சாரம் பண்ணுற காலம் வந்து விஷகாலம் அப்படின்னு சொல்லுவோம். அருமையான ஒரு பாயிண்ட் அண்ணன் சொன்னார். காலத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டாங்க, அதுதான் விஷகாலம். வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப எளிமையாக சொல்கிறதா இருந்தால், காலையில் சீக்கிரமாக எந்திக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும் அப்படின்னா அப்போ தான் வந்து உட்காந்து அருமையாக உட்காந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்தந்த காலத்துக்கு அந்தந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய கடினம். அது கண்டிப்பாக அவங்க வந்து மாற்றிக்கணும். ஃபோக்கஸ் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை அப்படின்னாலும் தயவுசெய்து அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்கணும். இது நான் இப்படியே பேசிக்கிட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு ஷோ மாதிரி ஆகிடுது, அஸ்ட்ராலஜி ஷோவாக இருக்காது. இதில் இந்த வருஷத்தை பொறுத்தவரை இவங்க ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டான விஷயங்களை நம்ம வந்து பார்த்துடலாம். கண்டிப்பாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மேரேஜ் கன்ஃபார்ம்டு. மேரேஜை பொறுத்தவரை இந்த வருஷம் உங்களுக்கு மேரேஜ் வந்து கன்ஃபார்ம்டு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத கண்டிப்பாக அந்த வருஷம் குழந்தை 100% கன்ஃபார்ம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கல்வியை பொறுத்தவரை ரொம்ப அதிகமான சிரத்தை, அதிகமான முயற்சி, அதிகமான கவனம் அதெல்லாம் வேணும். இப்போது விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப விஷயம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து அடங்குற வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் கவனமாக இருந்துக்கணும்.
என்ன காரணம்னா சிம்மராசிக்காரங்க யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க. யார் அட்வைஸ் பண்ணாலும் நல்ல தலையாட்டுவாங்க, ஆடுவாங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. அப்போ இந்த வருஷம் அதில் ரொம்ப ரொம்ப அவங்க கவனமாக இருக்கணும். அதான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஃபோக்கஸில் கரெக்டாக இருக்கணும். ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்து முயற்சி கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பான முறையில் நடக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்ரெடி 2024 ஆகஸ்ட் மாதமே ஸ்டார்ட் ஆகியாச்சு. 2024 ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷம் கணக்கு. அப்போ 1.5 வருஷம் கணக்குனா இந்த வருஷம் நமக்கு இந்த எண்டு வரைக்குமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய நேரம். எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதை மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். மொத்தத்தில் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் 100% சக்ஸஸ். சார், எப்படி இருக்க போகுது சிம்ம ராசிக்கு இந்த புது வருடம்? பொதுவாகவே அஷ்டம சனின்னு சொன்னாலே ஒரு பயம் இருக்கும். இதுக்கெல்லாம் பயப்படுறவங்களா நீங்கள்? சிம்ம ராசிக்காரர்கள் இதுக்கெல்லாம் பயந்துருவாங்களா? சார் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க சார், கையை காலை கட்டி வீட்லேயே உட்காந்துருங்க. சிம்மராசி நேயர்கள் உட்காந்துருவாங்களா? ஏன் நீங்கள் படிக்கிற பசங்களே எடுத்துங்களேன், அவங்க எங்கே தப்பு பண்ணுவாங்க தெரியுங்களா? கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒரு கணக்கு போடுறாங்க, ஸ்டெப்ஸ் போட்டுகிட்டே அந்த அவசரத்தில் ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. அதை மட்டும் பண்ணாதீங்க. ரெண்டாவது சார், எப்பவுமே நல்ல ஞாபகம் வச்சுங்க, அது வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியில் இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி இதெல்லாம் அடிப்படை பிரச்சனைகளை கொடுக்க மாட்டான். ரோட்டி கப்படா ஒரு மக்கான், சாப்பிட சாப்பாடு, இருக்க இருப்பிடம், போட்டுக்க துணி, இது பிரச்சனை வராது. ஆனால் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா அனுபவத்தை கொடுத்துருவான். உங்களுக்கு சனி அஷ்டமத்துக்கு வரப்போகிறார், ஆனால் 7ஆம் இடத்துக்கு உங்களுக்கு ராகு வரார், ஜென்மத்துக்கு கேது வரார். கொஞ்சம் சேத்ராடனம் அப்படின்னு நீங்கள் கிளம்புறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு போகும். மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். இதை எல்லாத்தோட இது வரைக்கும் உங்களுக்கு யார் நம்பிக்கையாக இருந்தாங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு துரோகங்கள் வரும், காட்சிகள் மாறும். இது வரைக்கும் இருந்து வந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள், உறவுகள், நட்புகள் இதெல்லாம் போகும். புதிய காட்சிகள் வரும், புதிய முயற்சிகள் வேண்டாம். அது வியாபாரத்திலையா இருக்கட்டும், தொழிலையா இருக்கட்டும். இப்போ உங்கள் ஆஃபீஸில் இருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு நான் போகிறேன் சார் ஜாபுக்குன்னா 1 முறைக்கு 2 முறை யோசனை பண்ணிவிட்டு போங்க. அதே மாதிரி தொழில் பண்ணுறது சார், இதோட நான் வேறு தொழிலை வச்சு பண்ணலாமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி செய்யுங்க. இருக்கிறதே போதும், பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. பயணத்தில் மிக கவனமாக இருங்க. இரவில் யார் பலம் ஜாஸ்தி, பகலில் யார் பலம் ஜாஸ்தின்னு கிரகங்களுக்கு இருக்குது. அதை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த அஷ்டம சனி காலத்தில் கூட தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல உங்களை அடிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. அந்த முடிவு எடுத்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான். நிதானமும் பொறுமையும் சாதகத்தை தரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மீனாட்சி மேம், இப்போ கன்னி ராசிக்கு என்ன மாதிரி இருக்கு இந்த விஸ்வா வசு வருடம்? கன்னிராசியை பொறுத்தளவு கன்னி மகனை கைவிடல்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது இருக்க 12 ராசிகள்ல இந்த கன்னிராசிக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருகிறது அப்படிங்கறது தான் இந்த பழமொழி சொல்லுது. அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் இந்த வருஷம் இந்த கடந்த ராகுகேது பயிற்சியில அவங்க நிறைய பேர் கஷ்டம்னா அப்படி ஒரு கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு அனுபவிச்சுட்டாங்க. லைஃப் பார்ட்னர், எய்தர் பிஸ்னஸ் பார்ட்னர், எல்லாத்துலேயுமே அவங்க நிறைய பிரச்சனைகளை மீட் பண்ணி வெளியில் வந்துட்டாங்க. இப்போ இந்த வருஷ பிறப்புல ராகுகேது இன்னும் அவங்களுக்கு மாறலை. அடுத்து இன்னும் ஒரு 10-15 நாள், அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் தான் ராகுகேது பயிற்சியும் இருக்குது, குரு பயிற்சியும் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார். அப்போ 10ஆம் இடத்துக்கு வரும்போது பட்டம் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் பறிபோகும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் எடுக்க வேண்டாங்க. உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்குது, வேலையில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு கேபினாவது நீங்கள் சேஞ்ச் ஆவீங்க. அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. அதில் நீங்கள் ஒரு உத்தியோகத்திலையும் தொழிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே இது ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால வெளியில் சாப்பிட்றது, வெளியில் சாப்பிடக்கூடிய இந்த உணவு வகைகள், ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை வெளியில் எங்கேயாவது நீங்கள் சாப்பிட்ற விஷயங்கள், தண்ணீர் குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் வேணும். இரவு நேர பயணங்கள்லையும் உடல் சுகத்திலேயே எப்பயுமே கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ஒரு சர்பகிரகங்கள் சஞ்சரிக்கும் போது நமக்கு வெளியில் சாப்பிடக்கூடிய உணவு கூட விஷமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபுட் பாய்சனுங்கிற விஷயம் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சனி பகவானை பொறுத்தளவு இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 7ல் வர்றார். அப்படிங்கும்போது
மனைவி கிட்ட முடிஞ்ச அளவு விட்டு கொடுத்து போறது. ஒரு ஆணா இருந்தீங்கன்னா மனைவி கிட்டையும், பெண்ணா இருந்தீங்கன்னா கணவர்கிட்டையும் விட்டு கொடுத்து போறது உங்களோட லைஃபை சேஃப் அண்ட் செக்யூரா உங்களை கொண்டு போகும். அதே மாதிரி அவர்களுடைய உடல் நலத்துல அதிக கவனமும் அக்கறையும் தேவைப்படக்கூடிய காலமாக இது இருக்கும். ஏன்னா இப்ப 7ஆம் இடத்துல ராகு வந்துட்டு போயிட்டாரு, அடுத்து சனி உள்ள வர்றதுனால நிச்சயமாக அவர்களுடைய உடல் நலத்துல தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதனால அதுல நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான விஷயமா இருக்கும். பொதுவா அந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வரதுனால உங்களுக்கு விரும்ப தகுந்த மாற்றங்களாக இருக்குமா அப்படிங்கறத மட்டும் நீங்க கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கோங்க. வேலை தொழிலில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை மட்டும் வரவேற்கிறதுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சொல்லலாங்க. சுபாஷ் சார், கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த புது தமிழ் வருடம்? கன்னிராசி அடிப்படையில் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி. அதாவது சந்திரன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ மிதுனத்துக்காக இருக்கட்டும், நீங்கள் கன்னி புதன் அங்கேயே ஆட்சியும் உச்சம் பெறக்கூடிய ஒரே இடம் ஒரு கிரகம். ஒரு இடத்துலையே ஆட்சியும் உச்சம் பெறுதுன்னா அது கன்னியில் தான். புதன் அவ்வளோ சுபத்துவம் பெறுவார். ஆனால் புதனும் வேகமாக செயல்படக்கூடியவர். அதாவது கன்னிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இது நாள் வரைக்கும் திருப்தி அடையாத ஒரு மனப்பான்மை இருக்கும். டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவோம். 9 விஷயம் இருக்குது, 8 கொடுத்துட்டார் கடவுள், அந்த 9ஆவதுல தான் மனசு இருக்கும். அது கன்னி. அந்த 8 பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இவ்வளோ கொடுத்துருக்காரு கடவுள். அடிப்படையில் நீடுக்கும் வாண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்ம எல்லாமே வி வாண்ட் தான், பட் வி டோன்ட் நீடு. அந்த இதில் கன்னிராசி திருத்திக்கணும். இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் 7ல் சனி கண்டகத்தா, அதாவது ராசியை பார்க்கும்போது, இப்போ கன்னிராசிக்கு நான் சொல்லி ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை, அவங்களுக்கே சில விஷயங்கள் தெரியும். உலக ஞானம்ங்கிறது அதிகம் அவங்களுக்கு. அதை நெளிகிற மீனில் வழுகிற மீனில் அழுகிற மீன் மாதிரி அவங்க தப்பிச்சு போகக்கூடிய தன்மை உடையவர்கள் கன்னிராசி. அதாவது வீட்டில் கணவன் கிட்ட மனைவியோ மனைவிட்ட அவங்க சொன்ன மாதிரி தான், இந்த பம்பு தும்பு இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. வீட்டில் அப்படியே மாறிடணும். எலி மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக ஹிடன் இதில் போயிடணும். என்ன வேணால் சொல்லிட்டு போடணும். ஏன்னா குடும்பம் செதறக்கூடிய வாய்ப்பாகிடும். அதாவது குழந்தைகள் அப்புறம் பெரியது அந்த மாதிரி இதுக்குள்ளே போயிடும். அப்போ வீட்டில் ஜாகிரதையாக இருக்கணும். 2 எதில் ஜாகிரதையாக இருக்கணும்? 6ஆம் இடத்துல ராகு வரார், அதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் தான். 10ஆம் இடத்துல வரக்கூடிய குருவினால கண்டிப்பாக பிரச்சனைகள் இருந்தாலும், ஒரு வேலை செய்கிற இடத்துல பாஸை போய் முறைக்கிறது, எந்த இடத்துலையுமே வேலை செய்கிற இடத்துல சூப்பர்வைசரையோ மேனேஜரையோ பகைச்சக்கூடாது. அவர் தான் உங்கள் தலையெழுத்தை நிர்ணயம் பண்ணுறவர். குரு கூட கிடையாது, குரு ரூபத்தில் இருக்கக்கூடியவர் அவர். அதனால் நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் டாக்டிக்கலாக தான் போகணும். ஏன்னா நம்ம விருப்பப்படும்படி எந்த ஒரு மேனேஜரோ இப்போ எந்த ஒரு தொழிலையும் இருக்க மாட்டாங்க. நம்ம யார்கிட்ட போனாலுமே அவங்க இதுபடி தான் வரணும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். மேனேஜர்கிட்ட போய் நான் ரொம்ப ஸ்கில்டு, நான் திறமை தெரிஞ்சவன், என்னை ஒரு ரெகக்னைஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கக்கூடாது. அனுசரித்து போகணும். 2. ஆனால் குரு பார்வை 2ஆம் இடம் இவங்களோட 2ஆம் வீட்லேயும் 4ஆம் வீட்லேயும் 6ஆம் வீட்லேயும் விழுது. இது 2ஆம் வீட்டில் குரு பார்வை விழுறதுனால பணத்தை சேர்த்து வைக்கிறது, இந்த எஸ்ஐபி போன்ற சின்ன சின்ன இன்ஸ்டால்மெண்ட்டில் சேவிங்ஸ் பண்ணுறது, அதுக்கான டைமாக இது அமையுது. ஒட்டு மொத்தத்தில் கன்னிராசிக்கு மாடரேட்டான பலன்கள் தான் சொல்லணும். 165 மார்க் கொடுக்கலாம். ஆனால் கன்னிராசி தப்பிச்சு வந்துடுவாங்க. அவங்க எதையும் தாங்கக்கூடிய, எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் தான் இயற்கையில் கன்னிராசி என்பது. ராமகிருஷ்ணன் சார், கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த விஸ்வாவசு வருடம்? முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இந்த வருஷம் டெஃபினட்டாக அவங்களுக்கு உண்டு. ஏன்னா குடும்பத்தை விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழல், தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக, அது மாதிரியெல்லாம் ஏதோ ஒரு சூழல் அவங்களுக்கு இருந்தது. மீண்டும் குடும்பத்தோடு இணைவதற்கான ஒரு சூழல் வந்திருக்கு. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். 100 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் கடன் அடைக்கக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. கடன் அடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது மாதிரி கண்டிப்பாக வீடு, மண், மனை, வாகன அமைப்பு நிச்சயமான முறையில் இந்த வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அரியர்ஸ்லாம் முடிச்சிருவாங்க நம்ம பசங்க. கன்னிராசிலாம் இருந்தாங்கன்னா எவ்வளோ அரியர்ஸ் இருந்தாலும் சரி, அதாவது இவங்களா போய் எழுதாத வரைக்கும் தான் பிரச்சனை. எழுதிட்டாங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், புது தொழில் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிற தொழிலில் பிரச்சனை சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும். ஒரே ஒரு விஷயந்தான், ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. அதை செய்யணும் அவங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. வாழ்க்கை துணை பேச்சை கேட்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு பரிகாரம் பாருங்கள். அது ரொம்ப கஷ்டமான பரிகாரம் இல்லையா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேச்சையும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பேச்சையும் கேட்கணும். அதை கேட்டாங்கன்னா அவங்க இந்த வருஷம் ஹீரோ தான். பாலகிருஷ்ணா சார், எப்படி இருக்க போகுது கன்னிராசிக்கு? உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய ஜாதகம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் கட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம எஸ்கேப் ஆகலாம். அதுக்கு தான் 12 கட்டம். ஒரு கட்டத்தில் வெளியே வந்துடலாம். நீங்கள் ஸ்தான பலம் யார், பார்வை பலம் யார், இதை பார்க்கும்போது 7ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு சனீஸ்வரர் பார்க்க போகிறார். கணவன் மனைவி உறவு,
திருமண வாழ்க்கை இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை மனைவியோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இதெல்லாம் உண்மைதான், அதில் மாற்ற முடியாது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கணும். உங்கள் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தை, சார் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லினுக்கிறேன், பொண்டாட்டி உடம்பை பாருன்னு சொன்னீங்கன்னா நான் என்னத்தை பண்ணுறது? திருமணம் நடக்கும் சார். எப்படி நடக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, குரு 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். குடும்பம் வாக்கு தனஸ்தானம் இம்ப்ரூவ் ஆக போகுது. பானை பிடித்தவள் பாக்கியசாலி, அதிக சம்பளம், மன நிம்மதி, பொறுப்பு, மிகப்பெரிய தொழில், வருமானம், இது அத்தனையுமே வரும். கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருந்தால் கூட தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள், அப்படியே ஒரு ஓரமாக நின்று தன்னுடைய காரியத்தை சாதிச்சுட்டு போகிறதுல பல கில்லாடிகள் ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. ஒரு வார்த்தையாக இருந்தாலும் திருவார்த்தையாக இருக்கும். இவங்க ஜாதகத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, 7ஆம் இடத்துல உள்ள அந்த சனீஸ்வரர் உடல் ஆரோக்கியம், வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர், நேரம் தவறி நேரம் சாப்பிட்றது. 6ஆம் இடத்துல உள்ள ராகு நினைத்ததை நடத்தி தருவார். ஆக சுப பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆகவே நேயர்களெல்லாம் இதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீனாட்சி மேம், இப்போ துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது விஸ்வ வசு வருடம்? துலாத்தானோடு தோழமைக்குள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு எல்லார்கிட்டையுமே, அதாவது 2 ஜென்டர்லையுமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரையுமே வந்து எடை போட்டு பழகக்கூடியவர்களாக இவங்க வந்து துளாராசிக்காரர்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த துளாராசிக்கு அஷ்டமத்தில் மறைந்த குரு நிறைய பொருளாதார சிக்கல்களை வந்து கொடுத்துருந்தார். நிறைய, அதாவது இதுன்னு இல்லை, யாரை பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துட்டேன்னு சொல்கிறாங்க. நிறைய கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போது அந்த ஃபினான்ஷியலில் உள்ள அந்த பிரச்சனைகளை ஃபுல்லாக சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வருட பயிற்சியே வந்து ஸ்டார்டிங்கே வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது. அதாவது ஏப்ரல் 14 அன்று கொஞ்சம் கிரக சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, சனி மட்டும்தான் பயிற்சி ஆயிருப்பார். ராகு கேதுவும் குருவும் வந்து மே மாதத்துல தான் பயிற்சி ஆகிறாங்க. அந்த மே மாதத்தில் குரு பயிற்சி ஆன உடனே இவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு முறையில வந்து ராசியை வந்து குரு பார்க்க போறாரு. அப்ப ராசியை குரு பார்க்க போகும்போது உங்களுடைய ஒரு புது தோற்றமே வந்து நிறைய மாறக்கூடிய தன்மை இருக்கும். சொல்லுவாங்க சில பேர் வந்து அந்த குரு பார்வை வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேஞ்சஸ் இருக்கும். உங்களோட ஃபேஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, இவ்வளோ நாளாக உன்னை பார்க்குறதுக்கே ஒரு இருளடிச்ச மாதிரி இருந்த, இப்போ கொஞ்சம் நல்ல ஆள் வந்து பூஸ்டப் ஆகிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் வந்து இந்த குரு பார்வைக்கு இருக்குது. ஏன்னா குரு வந்து பேசிக்காகவே ஒரு லைம் லைட்டு. நம்மளே வந்து இப்போ உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த லைம் லைட்டுன்னு சொல்கிறது. அப்போ அந்த லைம் லைட்டுங்கிறது இயல்பாகவே நம்ம ஜாதகத்தில் இருக்கும். கோச்சாரத்தில் இந்த மாதிரி தன்மைகளில் வரும்போது நமக்கு வந்து ராசியில் வந்து நமக்கு அதாவது நம்மளோட ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது இல்லையா, அதனால லைம் லைட்ல வரக்கூடிய காலம்னு சொல்லி துலா ராசிக்கு சொல்லலாம். ராசிக்கு 11ல கேது வர்றதும் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து ராகு வர்றதும் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பெருவாரியான வெற்றிகளை தரக்கூடிய காலகட்டமாக இது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கிட்ட மட்டும் பேசுறது கொள்றது கொஞ்சம் கவனமா பண்ணிக்கணும். ஏன்னா பசங்க வந்து இவங்க ஜென்ரேஷனுக்கு பேசிட்டு இருப்பாங்க. பசங்களோட ஜென்ரேஷனுக்கு அவங்களோட புரிதல் என்ன, அவங்களோட தேவை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட பேசுற விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கணும். பூர்வீக சொத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார், இப்போ இந்த வருஷம் தமிழ் வருட பிறப்புல துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? துலாம் ராசி எந்த ஒரு நபருக்குமே நேரம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கலன்னா கிரகத்தை வச்சு தான் சொல்லணும். அந்த கிரகம் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ ராசியின் மீது விழக்கூடிய குரு பார்வை, உபதேசஸ்தானம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் மீது விழக்கூடிய குரு பார்வை, பூர்வ புண்ணிய ஸ்தானம், இந்த இடத்துலலாம் குரு பார்வை விழுது. இந்த குரு பார்வை வந்து ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்துல மறையக்கூடிய சனி, இதுலேயும் ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ 11ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல ராகு, எல்லாமே ஓவராலாக எடுத்திங்கன்னா ரிஷபத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு நமக்கு துலாத்துக்கு சொல்லலாம். இதில் துலாம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் வித்தியாசமாகும். 2 பேருக்குமே சூப்பர் டைமு. ஆனால் துலாத்தில் வந்து லாபஸ்தானத்துக்கு கேது வரதுனால இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா டெம்டேஷன். அதாவது இப்போ ஒரு 50,000 சேலரியில் ஒருத்தர் வேலை செய்கிறார் அப்படின்னா 1 lakhக்கு ஒருத்தர் துபாயிலேருந்து கஜா ஆஃபர் பண்ணுறாருன்னு வரும். நமக்கு தெரியும் துபாய் கஜானா யாருன்னு. அது 80களில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். துபாய் கஜாவை நம்பி வண்டி ஏறி போயிட்டாங்கன்னு சொன்னால் துபாயும் போயிடும், கஜாவும் போயிடும். அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். அந்த துலாம் ராசி என்பவர்கள் டெம்ட் ஆகக்கூடாது. இப்போ வேலை மாற்றங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய லெவலில் வேலை கிடைக்குது, அது கம்பெனியுடைய ஆத்தென்டிசிட்டி, அது எப்படிப்பட்ட ரோல், ஜாப் ரோல் நமக்கு சூட்டபுளாக இருக்குமா, நம்மளால் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியுமா, இந்த கேள்விகளுக்கான பதிலை விரிவாக தேடணும். அதே மாதிரி
உறவுகள், அதாவது ரொம்ப தூரத்து உறவுகள், பெரிய உறவுகள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உறவுகள்கிட்ட வந்து இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சாதகமான முடிவுகள் நடக்கக்கூடிய சான்சஸ் கொஞ்சம் கம்மி. தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக நடக்காது, ஆனால் தள்ளி போகும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. துலாத்தில் மெயினாக எடுத்திங்கன்னா இப்போ என்ன ப்ளஸ் பாயிண்ட் பெனிஃபிட்ஸ்னு எடுத்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து முடிவுகள் வந்து தீர்க்கமாக எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நடக்கும். அதாவது எவ்வளோ பெரிய குழப்பமான விஷயத்தையும் கிளியராக இவங்களுக்கு தெரியும், இப்போ இந்த முடிவெடுத்தால் இது நடக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா மைல் எடுத்து முடிவெடுத்தால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. இதே மாதிரி சனி 6க்கு போனதுனால இந்த நேரத்தில் தான் துலாம் ராசிக்கு வந்து இந்த வீடு வாங்குகிற யோகம், வாகனம் வாங்குகிற யோகம். இந்த வாகனத்திலே வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் வெஹிக்கிள் வந்து ஃபேவரட் கலரில் இந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான ஒரு டேல டெலிவரி இப்படியெல்லாம் நடக்கும். அதாவது நம்ம நினைப்போம், சிலதெல்லாம் ஆசைகள்லாம் இருக்கும், அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றுற மாதிரியான விஷயங்கள். ஒரு பல வருஷமாக எனக்கு சில ஆசைகள்லாம் இருக்குது, ஏன்னா அந்த ஆசையெல்லாம் நிறைவேறவே இல்லை. அந்த ஆசைகள் நிறைவேறினா எப்படி இருக்கும், அந்த காரே என்னால் வாங்கவே முடியாதுப்பா ஜென்மத்தில், அவன் கார் வாங்குவார். அதே மாதிரி என்னால் ஃப்ளைட்டெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, ஏரோப்ளேன் ட்ராவல் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் ட்ராவல். இப்படி புதிய புதிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் மேலே துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம், அதாவது தெய்வமே உங்கள் பக்கம் அப்படி நம்ம சொல்கிறாரு சூப்பர் ஸ்டார், அந்த மாதிரி வந்து கடவுளே உங்கள் பக்கம் இருக்கிறதுனால உங்களை யாரும் அசைச்சு பார்க்க முடியாது. 100ல் துலாம் ராசிக்கு 90 மார்க் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கட்டும். ராமகிருஷ்ணன் சார், துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த விஸ்வாவசு வருடம்? வரலாறு சொல்லணும். துலா ராசிக்கு பலன் சொல்கிறதா இருந்தால் மே 2012 மேலேருந்து அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட 14 வருஷம், அந்த 2012ஐயும் சேர்த்து நம்ம பலன் பார்க்கும்போது ஸோ 14 வருஷம் ராமர் வனவாசம் மாதிரி. அவங்களுக்கு வந்து டைம் வந்து சரியாகவே இல்லை. எவ்வளவோ முயற்சிகள். இப்போது 14 வருஷங்கிறது ஒரு ஜென்ரேஷன், 15 வருஷம் ஒரு ஜென்ரேஷன் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். ஸோ 14 வருஷம் ஒரு ஜென்ரேஷன். ஸோ ரொம்ப கடினம்னா அப்படி ஒரு கடினம் பட்டுட்டாங்க. படாத கஷ்டம் கிடையாது. அதாவது சூசைட் பண்ணிக்கலாம்னா கூட அவங்களால பண்ணிக்க முடியல, அந்த அளவுக்கு நேரம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. இந்த வருஷத்தில் 12 ராசிகளில் முழுமையான பலன்கள் பெறக்கூடிய ராசி துலா ராசி தான். ஏன்னா அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அவங்களை சார்ந்தவர்கள், வீடு, ரிலேஷன் எல்லாருக்குமே இவங்க மூலமாக பெரிய பெனிஃபிட் கண்டிப்பாக நடக்க போகுது. மெயினாக வந்து என்ன அப்படின்னா, மேரேஜ் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக மேரேஜ் கன்ஃபார்ம்டு. அதில் இந்த ரீமேரேஜுக்கெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால டிவோர்ஸ் அது மாதிரி ஆகிருக்கும். ஸோ ரீமேரேஜ் கூட அவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஆகிடும். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷம் குழந்தை கன்ஃபார்ம்டு. அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் உத்தியோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு ஆட்சி அதிகாரமிக்க பதவி அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ரொம்பவே சிறப்பாக இருக்குது. கடன் பிரச்சனை அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். பொதுவாக துளாராசிக்காரங்கள்ட்ட என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, நல்லவனாக இருக்கிறதையும் தாண்டி ஓவர் நல்லவனாக இருக்கிறது. ஸோ அது வந்து கொஞ்சம் அவங்க அதில் மட்டும் கொஞ்சம் இந்த உலகாயத்துக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து சில விஷயங்கள் வந்து நாம் மாறிக்கணும். அதில் அவங்க வந்து தங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலகிருஷ்ணா சார், எப்படி இருக்க போகுது துலாம் ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம்? பொதுவாகவே துலா ராசி நேயர்கள் அப்படின்னா ஒருத்தரை பார்த்த உடனேயே எடை போடக்கூடிய மனோபாவம் உள்ளவர்கள். அவங்ககிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நம்மளை பற்றி ஒரு ஃபோட்டோகிராஃபியை எடுத்துருவாங்க. மிக அற்புதமானவர்கள், நேர்மையானவர்கள், நியாயமாக எல்லாம் கரெக்டு, இதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம். ஆனால் பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறார், 6ஆம் இடத்துல சனீஸ்வரர், பஞ்சமஸ்தானத்தில் ராகு கேது. இதை விட பெஸ்ட்டு காலம் வருமா? நிறைய நீதிபதிகள், டாக்டர்கள்லாம் இந்த ராசியில் இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி உச்சம் பெற்ற ராசி இது. இது உழைப்பே வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். நீங்கள் ராங் ரூட்டு கேட்டிங்கன்னா வரமாட்டாங்க. சார் ஒரு 1 லட்ச ரூபாய் தரேன், நீங்கள் இதை பண்ணுங்கள், உழைப்பே தெய்வம். இவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமா, வெளி ஊரில் வாய்ப்பு கிடைக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, பெர்மனெண்ட் உத்தியோகம் வருமா, எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா, வருமானம் தேருமா, பழைய கடன்லாம் தீர்த்துருவேண்ணா, பழைய கடன் தீர்த்துருவீங்க, புது கடன் வந்து சேரும். ஏன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும். இப்படி சுப பலனாக வந்துக்கிட்டு இருக்குமே. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் இருக்கும். நான் வெளிநாடு போகிறேன்னா உங்களுக்கு பணம் வேணும் இல்லைங்களா, அதுக்கான பணங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் எங்கே தெரியுங்களா? ஒன்று உடல் ஆரோக்கியம், இன்னொன்று கடன் தராங்க,
பேங்க்கில் கடன் தராங்கன்னு சொல்லிட்டு அகலக்கால் வைக்கிறது தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா உங்கள் உழைப்பு முழுவதும் வட்டியாக கொடுத்துட்டு போகணும். ஆகவே துளாராசி நேயர்களுக்கு சுப பலன்கள் காத்துட்ருக்கு. நிறைவாகவும் பொறுமையாகவும் சிந்தித்து செயல்பட்டால், சீர்தூக்கி செய்தால் உங்களுக்கு அற்புதமான காலம் இந்த காலம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீனாட்சி மேம், விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது இந்த விஸ்வாவசு வருடம்? விருச்சிக ராசியை பொறுத்தளவு இவர்களும் உணர்வு மயமானவர்கள். அதே மாதிரி காலபுருஷனுடைய 8வது ராசிங்கிறதுனால நிறைய மர்மம் நிறைந்தவர்கள். அடுத்தவங்களோட பழைய சீக்ரெட்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கும். ஸோ இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், 4ஆம் இடத்தில் இதுகாரம் சஞ்சரித்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ 4ஆம் இடத்துல இருந்தபோது தாயாருடைய உடல் நலத்திலையும் உங்களுடைய சுகத்தையும் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தார். அவர் இப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு மூவ் ஆகிறதே உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு டென்ஷன்லேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருந்து இவ்வளவு நாளாக ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது ஃபினான்ஷியலில் நீங்கள் கொஞ்சம் கவனம் வேணும். ஆனாலும் உங்களுடைய 2ஆம் இடத்தை அவர் பார்வை பலத்தினால வந்து பலமாக்கிடுவார். ஸோ ஃபினான்ஷியலில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ராசிக்கு இவ்வளவு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்த ராகு 4ஆம் இடத்துக்கு மறுபடியும் வர்றார். அப்போ 4ஆம் இடத்துக்கு வரும்போது இவ்வளவு நாளாக சனி பண்ணிட்டு இருந்த அந்த வேலையை ராகு பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? இவர் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, இருக்க இடத்துல ஒரு சூழ்நிலையை மாற்றி கொடுப்பார். ஒரு வீட்டில் வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ். மோரோவர் 4ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது எப்படிப்பட்ட ஒரு சொத்து அமையும் அப்படின்னு கேட்டால், இல்லை வீடு அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்துக்குள்ளே போகிற மாதிரி. ஏன்னா பாம்பு கிரகங்கள் வந்து 4ஆம் இடத்துக்கு வரும்போது பொதுவாகவே வந்து நம்மளோட இருப்பிடம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அந்த அடையாளத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். இப்போ எப்படி நம்ம மேப் போட்டோம்னா சில இடங்களுக்கு வந்து போக முடியாது, ஏன்னா அந்த இடம் வந்து மேப்லேயே வந்து கரெக்டாக வராது. அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து நீங்கள் மாற்றப்படுவீர்கள். ஒரு இடமாற்றத்தை வந்து நீங்கள் சந்திப்பீங்க. அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு நம்ம இந்த வருஷம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். முக்கியமாக வெளிநாடுகளில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கவனமாக பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் பணம் வருது அப்படின்னும் போது நான் வந்து அங்கே சொத்து வாங்கலாமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்போ வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா நீர் ராசிகளுக்கு தான் வந்து இந்த வெளிநாட்டு யோகம்ங்கிறது ரொம்ப நிறைய இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த கடகம், விருச்சிகம், மீனம் சார்ந்தவர்கள் தான் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்மைகளை பெறுவார்கள். அவர்கள் பெருவாரியாக இந்த முதலீடுகளை மட்டும் கவனமாக இந்த வருஷம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படி இருக்க போகுது சார் விருச்சிக ராசிக்கு? இப்போ விருச்சிகத்தை எடுத்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. சந்திரன் நீச்சமாற ஒரு ராசி இது. இப்போ மனசு நீச்சமாகும் போது அப்படின்னா 0 வேல்யூ அடையுது பிளானட். இப்போ சந்திரன் நீச்சமாறாருன்னு சொன்னால் எப்பவுமே இயற்கையிலேயே விருச்சிகத்துக்கு மன அழுத்தம், மன போராட்டம், மனசில் வந்து ஒரு இன்செக்யூர்டு தன்மை, தூக்கம் இல்லாமல் இருப்பது, ஆன்சைட்டி, டிப்ரெஷன் சொல்கிறோம். இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விருச்சிகத்துக்கும் அல்ல, பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இதெல்லாம் எப்படின்னா, தன்னை நடக்காத ஒரு விஷயத்தை நடக்குமோன்னு கவலைப்படுறது. இந்த குணாதிசயங்கள் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே எந்த கிரகம் எங்கே போனால் என்னப்பா, எனக்கு என்னமோ விடிவு காலம் இந்த ஜென்மத்தில் வராது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க. இப்போ 20 வருஷம் முன்னாடி 20 வருஷமாக இந்த மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் தெம்பு சொல்லுவீங்க? நீங்கள் எப்படி கூப்பிட்டு வரீங்க? இல்லைப்பா உனக்கு நல்லது இருக்குது, நல்ல காலம் நடக்கும் அப்படின்னாலும் டக்குன்னு நம்ப மாட்டாங்க இல்லையா? இப்போ ஆனால் 5ஆம் இடத்துல வரக்கூடிய சனியும் 10ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுவும் ஒரு விதமான தெய்வ தரிசனங்களை ஏற்பது, ஆலயத்துக்கு இழுக்கிறது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு புல். அதாவது கடவுளே நம்பாதவன் கடவுளை நம்ப ஆரம்பிக்கிறது. அந்த காலகட்டங்களில் விருச்சிகள் இருப்பாங்க. 4ல் வரக்கூடிய ராகுனால தாயாருடைய ஹெல்த்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்னுடைய ஹெல்த்து போக தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 5ஆம் இட அதிபதி வந்து அஷ்டமஸ்தானத்தில் மறையிறது ராசிக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மிக்சட் பலன்கள். அதாவது ஒரு சில விஷயத்தில் நீங்கள் வந்து இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிலாம் வச்சுருக்கீங்க, வெளிநாட்டில் தொடர்பு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் சூப்பராக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் நீங்களே வந்து வெளிநாட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்கன்னா அங்கே பிரச்சனை வந்துடும். பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டேன், பேப்பர் ஒர்க்கு மிஸ் ஆகிடுச்சு, அதில் லீகல் லிட்டிகேஷனில் நான் மாட்டிக்கிட்டேன், இப்படிங்கிற அமைப்பெல்லாம் ஏற்படலாம். எது எப்படி போனாலும் முக்கியமான ஒரு விஷயம் விருச்சிகத்துக்கு இந்த ஆண்டு நடக்கும் அப்படின்னா, பணம் வரும், கண்டிப்பாக வரும். உங்கள் பணத்தை குறிக்கக்கூடிய இடத்த குருவே பார்க்குறாரு. அவரோட சொந்த வீடு மூலத்திரிகோண ஸ்தானம் வேறு. அதனால் பணம் வர்றது ஒரு மனசில் ஒரு தெம்பு கொடுக்கும். யாருக்குமே பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுங்க, தைரியமாக இருப்பீங்க. அதே 10 லட்ச ரூபா இல்லைன்னா பிரச்சனையாகும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஈஸ்வர பரிகாரம் தான் நம்ம சொல்லணும். அதாவது பசுமாடு சொல்கிறோம், அகத்திக்கீரை கொடுக்கறது, பசுமாடுகளுக்கு வந்து கோதானம், முடிஞ்சவங்க வசதி இருக்கிறவங்க கோதானம் பண்ணுறது, இல்லை பசுமாடுக்கு சம்மந்தப்பட்ட நீர் கொடுக்கறது, இது மாதிரி பசுமாடு காமதேனு பூஜை பண்ணுறது, இதெல்லாம் நல்ல பரிகாரங்களாக கொடுக்கணும்.
விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு என்பது ஒரு 100க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 மார்க் நம்ம கொடுக்கலாம். ராமகிருஷ்ணன் சார், விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த விஸ்வாவசு வருடம்? விருச்சிக ராசிக்கு நான் இப்போ தான் அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி முடிஞ்சிருக்கு. மெயினாக வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன், அவங்க வந்து டக்குன்னு டிப்ரெஷனில் போகக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அந்த டிப்ரெஷன் இல்லாமல் அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஹெல்த் ஆஸ்பெக்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னதான் அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சாலும் சில கிரகங்களுடைய நகர்வுகள், சில கிரகங்களுடைய பார்வைகள்லாம் கொஞ்சம் சரியாக இல்லை. அதே வேளையில் இவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபேமிலியுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தொலைதூர பயணம் அது இவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் உண்டு. ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழல்கள் அது கொஞ்சம் அவங்க இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணிக்கணும். பெரிய வீடு வாங்குவாங்க, பெரும் பணம் ஈட்டுவாங்க. அது வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்காத பணம், பெரும் பணம் ஈட்டுவாங்க. பெரிய வீடு வாங்குவாங்க, பெரிய கார் வாங்குவாங்க. அதே மாதிரி வேலை, உத்தியோகம், தொழில், இது எல்லாமே அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். புதிய முயற்சிகள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வருஷம் நடக்கும். விருச்சிக ராசிக்கு எப்படி சார் இருக்குது இந்த விஸ்வாவசு? விருச்சிக ராசிக்கு 2க்கும் 5க்கும் உடைய குரு 7ஆம் பார்வையாக இவருடைய வீட்டுக்கு 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அதனால் குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டுமல்ல, திருமண வாழ்க்கையில் மேன்மை. கடந்த 4 வருடமாக இருந்து வந்த விரயங்கள் தீரும். எல்லாத்தை விட மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். எதிலையும் சஞ்சலம், எதிலையும் குழப்பம், சந்தேகம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை, மனோதைரியம். குரு பார்க்க கோடி நன்மை. அந்த 2ஆம் வீட்டை பார்த்துடுறாரு. ஆனால் 4ஆம் இடத்துல வந்து ராகு வர்றது, வேற்று மொழி கிரகங்கள் வர்றதுனால பகலில் வந்து ட்ராவலிங் பண்ணுறது மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ஸ்கூட்டரில் 2 பேர் போனேன் சார், 3 பேர் போனேன் சார், நான் வந்து காரில் வந்து டிரைவரை போடாமல் நான் ஸ்பீடாக போகிறேன் சார், நான் லாங் டிரைவ் போகிறேன் சார் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதனால் உங்களுக்கு மருத்துவ செலவுனால கடன் ஏற்படக்கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை, நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் இருந்தாலும் சளி சம்பந்தமான பிரச்சனைகளும் பழைய கடன்களும் தீரும். புதிய கடன்கள், புதிய வீடு வாங்குறதோ, வாகனங்கள் வாங்குறதோ, பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதோ, இல்லை ஒரு ஃப்ளாட்டை கொடுத்துட்டு வீடு கட்டுறதோ, இப்படின்னு புதுசாக அதனுடைய நிலை மாறும். இதற்கெல்லாம் உங்களுக்கு வருமானம் வருமா அப்படின்னா அந்த கடனை தீர்க்கிறதுக்கு நிச்சயமாக வரும். சந்தேகத்தையும் விட்டு தெளிவான சிந்தனையோடு முடிவெடுத்தால் வெற்றி, ஜெயம் உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மீனாட்சி, தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது இந்த புது தமிழ் வருடம்? தனுசு ராசியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேரக்டர் நம்ம இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் ஹனுமான், அதே மாதிரி இன்னொருத்தர் யாருன்னா அர்ஜுனன். இவங்களோட பலம் இவங்களுக்கே தெரியாது. இவங்ககிட்ட என்ன பலம் இருக்குது அப்படிங்கிறத வந்து யாராவது ஒருத்தர் ட்ரிகர் பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து அந்த ஒரு அம்பு மாதிரி. அப்போ பின்னாடி இருந்து யாராவது ஒருத்தர் செலுத்துறதுக்கு இருந்தாங்கன்னா இவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுதான் இவங்ககிட்ட இருக்க ஒரு விஷயம். இந்த வருடத்தை பொறுத்தளவு வந்து பார்க்கும்போது வருடத்தினுடைய அந்த ஆரம்பத்தில் வந்து குரு பயிற்சி ஆயிருக்க மாட்டார். அந்த மே மாதத்திற்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இவர்களுடைய ராசியை வந்து குரு பார்க்க போகிறாரு. அப்போ நிறைய நாளாக திருமணம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்கு இந்த வருஷம் இருக்க போகுது. அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. தாயாருடைய உடல் நலத்திலையும் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு மராமத்து செலவு, ஒரு சின்ன செலவு இருந்தாலும் அதை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதை செஞ்சு முடிப்பீங்க. வீட்டில் வந்து இவ்வளோ நாளாக நான் பெயிண்ட் பண்ணல, வீடை வந்து நிறைய ரெனோவேஷன் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்க. கம்யூனிகேஷன் எரர் வராமல், கம்யூனிகேஷனில் வந்து ஏதாவது லேக் ஆகாமல், ஃபோன் உடையிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக பண்ணிக்கணும் நீங்கள். அதே மாதிரி ஒரு புண்ணிய சேத்திரங்களுக்கு போகக்கூடிய காலகட்டமாக, ஏதாவது ரொம்ப நாளாக பரிகாரம் பண்ணாமல் இருக்கோம், ரொம்ப நாளாக வந்து நான் இந்த விஷயத்தை பண்ணலை, ஆலய வழிபாடுகள் பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உகந்த காலகட்டமாக, அந்த ஆலய வழிபாடுகளை எடுத்து செய்யக்கூடிய காலகட்டமாக நிச்சயமா தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நிச்சயமா உங்களுக்கு சொல்லலாம். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து அம்மாவோட பேச்சுவார்த்தைகள், அம்மாவோட ஹெல்த், உங்களோட ஹெல்த். ஏன்னா அது 4ஆம் இடத்துக்கு வந்து சனி வர்றதுனால நம்மளோட ஹெல்த் அஸ்பெக்ட்ஸ்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டோம். அந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. தனுசு ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது? தனுசு ராசி எப்பவுமே வந்து ஒரு
நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய ஒரு ராசி. நீங்கள் எந்த தனுசு ராசி நேரில் பார்த்தாலும் பல போராட்டங்களுக்கு பிறகு பெரிய லெவலில் ஜெயிப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து பிறப்பிலேயே நிறைய ஆம்பிஷன்ஸு, இதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும், அதெல்லாம் இருக்கும். இப்போ தனுசு ராசி, ராசிநாதனுடைய பார்வை சமசப்தம பார்வை, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ராசிநாதன் ராசியவே பார்க்குறாரு. சரி, இதனால் வந்து என்ன அப்படின்னா குரு பார்வை. அப்படி தான் நம்ம ராசிநாதனுக்கு மேலே அது குரு, அவர் ராசியவே பார்க்குறாரு. அப்படிங்கிற போது பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா 3ஆம் இடத்துலேருந்து சனி 4க்கு போகிறாரு. 3ஆம் இடத்துக்கு ராகு வரதுனால சில பெனிஃபிட் இருக்குது, சனி 4க்கு போகிறதுனால சில நெகட்டிவிட்டியும் இருக்குது. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கு கேது வர்றாரு. கை கெட்டினது வாய்க்கு எட்டணும், அது எட்டாமல் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் கேது செய்வார். இப்போ இதுக்கு நடுவில் என்னென்னா அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இசிஜி கிராஃப் ஹார்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி மேலே கீழே போய் கடைசியாக என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். அதில் தவிர்க்கவே முடியாது. எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் இந்த வருஷம் கடைசி வந்து இந்த லாஸ்ட் லாஃப்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் தான் உங்களுக்கு தான் ஜெயிப்பீங்க. அதுக்குள்ளே சில போராட்டங்களும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 4 கிலோமீட்டர் போயிட்டு 5 கிலோமீட்டர் போக மாட்டாங்க, திரும்பி ஓடி வந்துடுவாங்க. அந்த தவறை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கனாலே போதும். மிச்சதெல்லாம் தன்னாலவே இயற்கை பார்த்துக்கும். உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் நிறுத்தவே கூடாது. நீங்கள் ஃபோக்கஸாக நீங்கள் எதை உங்களுடைய குறிக்கோளை அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது பண்ணாலே உங்களுக்கு பல வகைகளில் கடவுள் வந்து துணை இருக்க காத்திருக்காரு. நீங்கள் பண்ண வேண்டியது நல்ல நோக்கமாக இருக்கணும், நல்ல முயற்சிகள், அது தொடர் முயற்சியாக இருக்கணும். இது இருந்தாலே போதும். பரிகாரம்னு நம்ம சொல்லணும்னா முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது இந்த தர்பாரண்யேஸ்வரர், திருநள்ளாறில் வீட்டில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் போய் அபிஷேகம் செய்து அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை கொடுப்பது. முடியாதவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில் போய் ஒரு கற்பூரத்தை ஏற்றினா கூட ஓகே தான். சிவ தொண்டுங்கிறது பணத்தில் இல்லை, கடவுள் எதிர்பார்க்கறது பணம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் தண்ணி குடத்தில் எடுத்து கொடுத்தா கூட தொண்டு தான், அதெல்லாம் வரும். அதனால் ஒட்டு மொத்தத்தில் தனுசு ராசிக்கு தெய்வமே உங்கள் பக்கம், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. 100க்கு 85 மார்க் கொடுக்கலாம். ராமகிருஷ்ணன் சார், தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த புது வருடம்? பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு. இந்த மேஷராசிக்கு சொன்னமே திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமாங்கிற மாதிரி இவனுக்கு டபுள் அப்படின்னு சொல்லலாம். என்ன தோஷம் இருந்தாலும் சரிங்க, அதாவது செவ்வாய் தோஷம், நாகதோஷம், களத்திர தோஷம், பிதிர் தோஷம், பூர்வ புண்ணிய தோஷம்னு ஒரு 18 வகையான தோஷங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த தோஷம் இருந்தாலும் இந்த வருஷத்தில் தனுசு ராசியோ அல்லது தனுசு லக்னமோ அவன் பிறந்திருந்தாலும் இந்த வருஷம் கல்யாணம் கன்ஃபார்ம். 80s கிட்ஸ், 70s கிட்ஸ், 50ல் நெருங்கிட்டாலும் கூட அவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். ரீமேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை இப்படியே போயிடுமோ, நம்ம இப்படியே தனியாகவே போயிடுவோம்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்துருப்பாங்க சில பேர். அவங்களுக்குலாம் ரீமேரேஜ் கண்டிப்பான முறையில் நடக்கும். லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகிடும். அது நம்ம இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, இன்டர் ரிலீஜியன் மேரேஜாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 100% லவ் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டு போய்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் கன்ஃபார்ம்டு. ஒரே ஒரு விஷயம் அவங்க வந்து எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அண்ணன் வந்து ஒரு பாயிண்ட் அழகாக கூட்டிகிட்டு சொன்னார். என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு உண்டாகலாம். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா தனுசு ராசிட்டு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போவையான்னு கேட்டால் 2 பதில் தான், போவேன் போக மாட்டேன் அப்படின்னு. என்ன சொல்லுவான்னா, போனாலும் போவேன் போகாட்டாலும் இல்லாமல். அப்போது அந்த மனக்குழப்பங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் வராதபடி பார்த்துக்கணும். கண்டிப்பாக உத்தியோகம் தொழிலில் வேறு லெவலில் இவங்க வந்து அச்சீவ் பண்ண போகிறாங்க. சொந்த வீடு, மண்மனை, பாக்கியம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. என்ன தான் நல்லா இருந்தாலும் அதிக வேகம் எப்போதுமே ஆபத்து. அதனால் கொஞ்சம் வேகத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்க. பாலகிருஷ்ணா சார், எப்படி இருக்க போகுது இந்த விஸ்வாவசு வருடம் தனுசு ராசி? தனுசுக்கு இது வந்து சாதனை புரியக்கூடிய நேரம். ஏன்னா சனீஸ்வரர் பொதுவாகவே குருவோட வீட்டுக்கு தான் போகிறார். நான் பொதுவாகவே சொல்வேன், இந்த தனுர் ராசி நேயர்களுக்கு எப்போவுமே 7.5 சனி வேலை செய்யாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வரர் 2ஆம் வீட்டுக்கும் 3ஆம் வீட்டுக்கும் உரியவர், அவருடைய வீட்டுக்கு உரியவர். அவரே தன்னுடைய வீட்டுக்கு தவறு செய்வாரா தனுசு ராசிக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனால் அது வேலை செய்யாது அப்படின்போது இவர் 4ஆம் இடத்துக்கு குருவோட வீட்டுக்கு போகிறதுனால அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதே நேரத்தில் குருவோட பார்வை தனுசுக்கு அமையுது. இது எல்லாத்த விட பலம் ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க ஆத்மகாரகன் சூரியன் தான் பலம் நவகிரகங்கள் அப்படின்னு. அவனை விட மிகப்பெரிய பலசாலி யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு. அந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பராக்கிரமஸ்தானம், பேரும் புகழும் தரக்கூடிய காலமாக இது அமையும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும், மனோதைரியம், மனோ பயம் போகும்.
இவங்களுடைய ஜாதகத்தில் நினைத்ததை சாதிக்கலாம். தெளிவான காலம். கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும். பொறுமை வேணும். இந்த பொறுமை தான், நிதானம் தான் தனுர் ராசிக்கு வெற்றியை கொடுக்கும். அதை அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா, கிரகங்கள் எது எப்படி இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் வெற்றி என்பது தான் அவங்களுக்கு தீர்க்கமான முடிவு. அது தனுர் ராசிக்காரர்கள் இந்த தமிழ் வருஷத்தில் கடைப்பிடிக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீனாட்சி மேம், மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த விஸ்வாவசு வருடம்? தனக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்து பிடிச்சிக்குவாங்க. அது எந்த எய்தர் வீட்லையா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் அவங்க தனக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்து எப்பயுமே தக்க வச்சுக்குவாங்க. 2ஆம் இடத்துல இருந்து, அதாவது மொத்தமாக 7.5 சனியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க போகிற ஒரு காலகட்டமாக இது அமைய போகுது. பொதுவாக வந்து மகரமும் கும்பமும் சனியோட வீடு, அதனால இவங்களை எதுவுமே பண்ண மாட்டார், ஸ்பேர் பண்ணுவாருன்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. மகர ராசிக்காரர்கள் கடந்த அந்த ஒரு 7.5 சனி காலகட்டத்தில் நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டத்தெல்லாம் தாண்டி இப்போ வந்துட்டாங்க. இனி வந்து ஒரு தொழில் விஷயங்கள்ல ஏற்பட போற ஒரு முன்னேற்றத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சனி பகவானுடைய பயிற்சி அவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக நிச்சயமாக அமையும். அதே நேரத்தில் 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்தில் வர்றதுனால மிகப்பெரிய விஷயங்கள் அல்ல, வாழ்க்கையில் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்து இவங்க மூவ் ஆன் ஆயிடுவாங்க. நிறைய தொழில் மாற்றங்கள், தொழில் விஷயங்களில் ஏற்றங்களை வந்து சந்திக்க போகிறாங்க. முக்கியமாக இவங்க கவனிக்க வேண்டியது குடும்ப விஷயங்களில் தான். ஏன்னா 2ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுவும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் அதை தான் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. குடும்ப விஷயங்களில் குடும்ப அந்தரங்கங்களை வெளியில் சொல்கிறதோ இல்லை குடும்ப விஷயங்களை வெளியில் கொண்டு போகிறதோ, மனைவியுடைய உடல் நலம், கணவருடைய உடல் நலம், அவங்க கூட இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், இதில் வந்து கவனம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளோ நாளாக 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். ஏதாவது ஒரு கோல்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷம் அவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்க குரு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. பொதுவாக இந்த ராசிக்கு குரு பகவான் அவ்வளவு நல்லது பண்ணுறவர் இல்லை அப்படின்னாலும் 6ஆம் இடத்துல மறைகிறதுனால ஃபினான்ஷியல் விஷயங்களில் இவ்வளோ நாளாக நீங்கள் ஏதாவது சேவிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுற விஷயங்களில் கவனம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மகர ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம் வந்து நிச்சயமாக ஒரு ட்ரெமண்டஸான ஒரு வருஷமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனையிலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது. 7.5 சனிங்கிறது ஒரு மிகப்பெரிய பீரியட். அதை கடந்து வெளியில் வந்துட்டீங்க. அப்போ தொழிலில் வந்து ஒரு புத்துயிர் பெற்று ஒரு புது வேகத்தில் ஒரு நடைபோடக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்க போகுது. அதனால அந்த ஒரு தைரியத்திலே வந்து இந்த வருஷத்தை நீங்கள் வந்து நிச்சயமாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. எப்படி இருக்கு சார் மகர ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம்? மகரத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரிலீஃப்னு ஒரு பக்கம் சனி பயிற்சி போச்சு அப்படின்னு பார்த்தா, அதே சமயத்தில் ப்ராக்ரஸும் சேர்ந்து வருது. ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்காது. முதல்ல ஒரு மனிதனுக்கு வந்து கெட்டது நடக்கிறது முடிஞ்சு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு கேப் இருக்கும். இவங்களுக்கு அப்படி இல்லை. நேற்று வரைக்கும் ரொம்ப ஒரு தமிழ் பாடலில் வரா மாதிரி நிழல் படம் நேற்று வரைக்கும், இன்னைக்கு முதல் நிஜ படம்ன்ற மாதிரி வந்து அந்த ரொம்ப பெரிய ப்ராக்ரஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. நமக்கு இதெல்லாம் நடக்குதா, நம்மால் இதெல்லாம் முடியுதா, இது என்னென்ன ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரியான ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் அதெல்லாம் நடக்கும். அதாவது நம்ப முடியாதது நடத்துறது தான் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். இமேஜினேஷன் கூட அதை விட பயங்கரமானது ரியாலிட்டி. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து படிப்பு எடுத்திங்கன்னா மிகப்பெரிய மருத்துவ படிப்பில் சீட்டு கிடைக்கிறது. இது வரைக்கும் சான்ஸ் வந்து நீட்டில் போயிடுச்சு 2 தடவை, 3 தடவை சக்சீட் ஆகுது. நினச்ச ஒரு இது கார்டியாலஜியோ ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியோ அந்த மாதிரி படிக்கிறது. இதை தவிர எடுத்திங்கன்னா பணம் வந்து எந்த வகையிலேருந்து வருதுன்னு தெரியாமல் வரும். அது ராகு வந்து தனஸ்தானத்தில் உட்காரும் போது ராசிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் வேறு அவர். அதனால் அந்த பணம் வந்து நிறைய வரும். அளவுக்கு அதிகமாக பணம் ஈட்டக்கூடிய தன்மைகள் இருக்கும் சில மகர ராசி என்பவர்களுக்கு. சில அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், எஸ்பெஷலி மகர ராசியில் இருக்கக்கூடிய விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம். டிஸ்ட்ரிக்டில் விளையாடுறவங்க நேஷனல் விளையாடுறவங்க, இன்டர்நேஷ்னல் ரெப்ரசென்ட் பண்ணுறது, அதில் ஜெயிக்கிறதும் கூட, மிகப்பெரிய போட்டிகளில் ஜெயிக்கிறது, அவார்டு பெறுறது, இந்த மாதிரிலாம் யோகங்கள்லாம் வரும். ஒட்டுமொத்த மகர ராசி என்பவர்களை இந்த பணப்பிரச்சனையினால் தவித்து கொண்டிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரியான ஒரு இயர் இது. நேற்று போன வருஷம் வரைக்கும்ப்பா இவருக்கு அக்கௌண்ட்டில் 10,000 கூட இருக்காது. இந்த வருஷம் பார்த்தா 10 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு வருஷமாக அந்த மகர ராசி என்பவர்கள், எஸ்பெஷலி அப்புறம் கல்யாண பாக்கியங்கள்லாம் வரக்கூடிய மகர ராசிக்கு ஒரே வார்த்தையில் பலன் சொல்லணும் இந்த வருஷத்துக்கு அப்படின்னா நிம்மதியாக தூங்குவீங்க. படுத்தா உங்களுக்கு வந்து ஆப்பாடா எல்லாம் முடிஞ்சுதுடா அப்படிங்கிற ஒரு ஃபீல், அதாவது ஒரு கண்டென்ட்மெண்ட், திருப்தின்னு சொல்லுவாங்க. சந்தோஷம் வேறு, திருப்தி வேறு. சந்தோஷம் டெம்பரரி, திருப்தி வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அது வந்து உங்களுக்கு வரும். ஒட்டுமொத்தத்தில் மகர ராசிக்கு 100ல் 99 மார்க் கொடுக்கலாம். மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் இந்த விஸ்வாவசு வருடம்? மெயினாக வந்து இந்த தொழில் மாற்றணும் அல்லது ஒரு புது உத்தியோகத்துக்கு போகணும், பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு புது உத்தியோகம், நம்ம புது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம்
ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஃப்ளரிஷாக வரும், ரொம்ப அற்புதமாக வரும். பயணம் போகணும், நிறைய பயணம் போகணும், அது மாதிரி நான் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த வருஷம் இருக்குது. கடன் அடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தன்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார்கிட்டேருந்து ஒரு வார்த்தை கூட வாங்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. ஸோ அவங்க வந்து இந்த வருஷம் கடன்லாம் கண்டிப்பான முறையில் அடைக்க முடியும். என்ன ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இதில் இந்த வருஷம் ரொம்ப இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வந்து வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விஷநாக்குன்னு சொல்லுவோம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு வந்தார்னா விஷநாக்கு, அதாவது வார்த்தைகளில் வந்து இவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஆப்போசிட்டில் இருக்கும் அதை வேறு மாதிரி புரிஞ்சுட்டு நடந்துப்பாங்க. பெரும் பணம் ஈட்டுவாங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். சாப்பாட்டு பிரியர்கள், சாப்பாட்டில் ருசி பார்த்து வாசனை வச்சே ருசியை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆட்கள். சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக மகர ராசிக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய ரிலீஃப் தரக்கூடிய, ஒரு நல்ல மாற்றத்தை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு அந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. எப்படி இருக்குது சார் மகர ராசிக்கு? 7.5 சனி முடிஞ்சிடுச்சு சார், அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மழை விட்டுது, தூவானம் விடலை. இவங்களுக்கு 2ஆம் இடத்துல இந்த ராகு வந்து உட்காந்துடுறாரு இல்லைங்களா, பேசுறது, சிந்திக்கிறது, முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு இலூஷன் பிளானட் ஆச்சுங்களே. தவறான முடிவு எடுத்துடக்கூடாது இல்லைங்களா. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி நம்ம போகிறோம். இந்த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல் இல்லை. தெரிஞ்ச பிசாசே மேலு, தெரியாத பிசாஸ்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு. அதனால் ஏற்கனவே ஒரு 7.5 வருஷம் படாத பாடுபட்டுருக்கீங்க. இந்த ஒரு வருஷம் முடிவு எடுக்கிறது நிதானமாக பார்த்து முடிவு எடுங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், எவனோ ஒருத்தன் வந்து நான் ப்ராடக்டை கொடுத்தான், நீங்கள் அதை வந்து எனக்கு விற்றுட்டு பணம் கொடுங்கன்னா கூட கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. ஏன்னா சிறைப்பட்ட பறவை நீங்கள் வெளியே வரீங்க, அந்த உற்சாகத்தில் வந்து கண்டமேனுக்கு திசை தப்பி போயிடக்கூடாது இல்லைங்களா. சனீஸ்வரர் 3ஆம் இடத்துல இருக்கார். குரு வந்து உங்களுக்கு பார்வை இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல உள்ள ராகு ஒரு நல்ல விஷயத்தை செய்வார். வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர், நல்ல உத்தியோகத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு பிரிவு தானே. இப்போ நீங்கள் அமெரிக்கா போகிறீங்கன்னு வச்சிங்களேன், இல்லை வெளிநாடு போகிறீங்க, நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் சந்தோஷமாக போகிறாங்கன்னு. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டம், அவங்க துணியை அவங்களே துவைக்கணும், அவங்களுடைய காரை அவங்களே ஓட்டிகிட்டு போகணும், க்ளீன் பண்ணுறது அவங்களே அவங்க வீட்டை க்ளீன் பண்ணணும். இங்கே அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராயலாக இருந்திருப்பார். டேபிளில் வந்து தட்டில் சாப்பாடு வரும், அவருடைய சாப்பாடு அவரே ரெடி பண்ணணும். இது ஒரு சுகமான தண்டனை. அந்த தண்டனைக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அற்புதமான காலங்கள், தெளிவாக சிந்திச்சு முடிவெடுங்க, வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கும்பராசிக்கு எப்படி இருக்கு மேம் இந்த விஸ்வா வசு வருடம்? கும்பராசியை பொறுத்தளவு காலபுருஷனுடைய 11வது வீடு, அதாவது எப்பயுமே லாப நோக்கத்தை மனசில் வச்சுருப்பாங்க. ஒருத்தட்ட பேசுறதுனா கூட நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, இவங்களால நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இவங்களோட மனசில் எப்பயுமே இருக்கும். ஸோ இவ்வளவு நாளாக ஜென்மசனினால் அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. நிறைய நம்ம ராசி பலனில் சொல்கிற மாதிரி தான் சனியோட சொந்த வீடு, சனியோட சொந்த வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி வந்து இவங்கள கூட விட்டு வைக்கலைங்கிறது தான் உண்மை. நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது நிறைய சொல்கிற விஷயங்கள் தான். அப்போ அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை இவ்வளோ நாளாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. 2ஆம் இடத்துல இருந்த ராகு குடும்ப விஷயங்களில் கூட பயணிக்கிறவங்ககிட்டயே வந்து சரியாக நம்ம என்ன பேச வரோங்கிறதே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, பேசவே விட மாட்டாங்க முதல்ல. அந்த மாதிரியான காலகட்டத்தில் இவ்வளோ நாள் இருந்தாங்க. இப்போ சனி பகவான் ஜென்ம சனியிலேருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ இப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்? காலில் அடிபடாமல் பார்த்துக்கணும், வாகனம் ஓட்டுறதுல கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. முக்கியமாக நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னால் பண்ண முடியாது இந்த காலகட்டம். அதனால் வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இன்னும் முக்கியமாக ராகு வந்து ராசிக்கு வர்றதுனால முகத்தில் இந்த மங்கு மறு இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதனால் அதில் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும், முகத்தை வந்து கேர் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து நம்ம சொன்ன மாதிரி தான், குரு வந்து உங்கள் ராசியை பார்வை செய்யும்போது உங்கள் முகம் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். இதே ராகு கேது நம்ம ஜென்மத்துக்கு வரும்போது நம்மளுடைய முகத்தில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து அடுத்தவர்களால் சகிக்க முடியாது. பார்த்தோன்னே சொல்லுவாங்க உனக்கு ஏதோ முகம் வந்து சேஞ்ச் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சனி வர காலம், ராகு வர காலத்துல எல்லாம் எக்ஸ்ட்ராவாக உங்களோட ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ ஃபேஸை சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி? முகத்தில் வந்து
உங்கள் உள்ளம் நல்லா இருந்தால் முகம் இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ முதல்ல வந்து உள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களை சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இதை எடுத்துக்கணும். வாழ்க்கை துணை நலம் அவசியம். ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய கேது அவங்களோட வந்து நம்மளை வந்து ஒரு விலக்கி வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நான் எங்கேயாவது போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். நான் உன்னை விட்டுட்டு நான் தனியாக போயிடுறேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தை ஒரு நல்ல, அதாவது வேலை வாய்ப்புக்காக கணவன் மனைவி பிரியறதுங்கிறது நல்ல விஷயம். இதே வந்து ஃபேமிலிக்குள்ள ஒரு ட்ரபிளாகி பிரியக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கங்க. கணவனுடைய, அதாவது மனைவியா இருந்தா கணவன்கிட்டயோ, கணவனா இருந்தா மனைவி கிட்டயோ பேசுற விஷயங்கள்ல கவனம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வருஷம். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு வர்றதுனால இவ்வளவு நாளாக இருந்த ஒரு சேலஞ்சஸ்ல இருந்து நீங்க ரிலீஃப் ஆக போறீங்க. ஏன்னா உங்க ராசியை 9வது பார்வையாக குரு வந்து பார்க்க போறார். அப்ப அந்த 9வது பார்வையா பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து இவ்வளவு நாளா இருந்த ஃபினான்ஷியல் ஹேர்டல்ஸ்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது. ஒரு நல்ல ஒரு, அதாவது இவ்வளவு நாளா நான் இவ்வளோ பிரச்சனையில இருந்தேன்ப்பா, பணமே வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பணத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நிச்சயமாக இருக்கும் கும்பராசிக்கு. கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார்? கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தி போய் வாள் வந்ததுங்கிற மாதிரி சனி பகவான் போய் அந்த இடத்த ராகு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஆனால் உண்மை என்னென்னா வாள் போய் கத்தி வந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சனி கொடுத்த அளவுக்கு இம்பேக்ட் ஜென்ம சனியில் ராகுலாம் கொடுக்க போகிறதில்ல. ராகு என்ன பண்ணுவார், ஜென்மத்துக்கு ராகு வர்றதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவும் எதுவும் தனித்தனி கிரகங்கள்னு இல்லை, அது ஒரே கிரகம் தான். அதாவது ஒரு 5 தலை நாகம் வந்து தலையிலேருந்து இடுப்பு வரைக்கும் ராகு, தொப்புள் கொடியிலேருந்து கால் வரைக்கும் கேது. இதுதான் அது உள்ள தாத்பரியம். 2 பேரும் சாப விமோச்சனத்துக்கு பிரிஞ்சு மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு 2 சமசப்தம பார்வையில் எல்லாரோட ஜாதகத்திலையும் உட்காடுறாங்க. ராகுவுடைய தன்மை எடுத்தீங்கன்னு சொன்னால் விஸ்தரிக்கும் தன்மை, எக்ஸ்பான்ஷன் கிரகம். அது இடுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா விரிவடைஞ்சிட்டே போவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்களுக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் கொடுப்பார், ஆசையை தூண்டி விடுவார். அப்போ தேவையில்லாத ஒன்றத்தை கொடுத்து எல்லாத்தையும் இழக்க வச்சு 200 கோடியை கொடுத்து 210 கோடியை லூஸ் பண்ண வச்சு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். கேது அப்படியே ஆப்போசிட், கான்ட்ராக்ஷன் கிரகம்னு சொல்லுவோம், சுருங்கும் தன்மையுடைய கிரகம். ஒரு மனிதனுடைய ஆசையெல்லாம் முதலேருந்தே காலி பண்ணிடுவார், எல்லாத்தையும் இழக்க வச்சு அதில் ஒரு ஞானத்தை போதிப்பார். 2 பேரும் செய்யக்கூடியது ஒரே அப்ஜெக்டிவ் தான். ராகு செய்கிற முறையும் கேது செய்கிற முறையும் வேற. ராகு ராசியில் உட்கார்றான்னு வச்சுங்க. அப்போ ராசியில் உட்காரக்கூடிய ராகு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். அதாவது இதை செய்யலாமா அதை செய்யலாமா சபலப்படுத்துவார். இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறோம் விரிவாக. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனினால் ஹப்பாடா விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ராசிநாதனாக இருந்தால் கூட 7ரை சனியுடைய தாக்கம் இனிமேல் இருக்காது. பாத சனி இல்லைனாலும் முடிஞ்சு போகாது, இன்னும் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது. அதாவது 200 ரூபா போகிற இடத்துல ஒரு 20 ரூபா போகும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். 2 5ஆம் இடத்து அப்போ இவங்க சொன்ன மாதிரி குரு பார்வை கிடைக்கிறதுனால இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டைமில் குரு பார்வை வந்து அதுக்கு வந்து நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது, கடவுளே கொடுக்குறாரு உங்களுக்கு. இந்த குரு பார்வை தான் உங்களை காப்பாற்றி நிறுத்த போகுது. உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்க போகுது. இதெல்லாம் இருந்தாலும் இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் குடும்ப விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது எப்படின்னா, இந்த ஒரு திருமணத்திற்கு மேற்பட்ட உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தில் தான் வந்து மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் ஒரு சின்ன சண்டை இருக்கும். இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், உடனே ஒருத்தர் வருவாங்க நண்பர் அப்படிம்பாங்க. அந்த நண்பர் வந்து அப்படியே மாறும், காதலாக மாறும், அது குடும்பத்தையே பிளந்து எடுத்துரும். அதில் பாதிக்கப்பட போகிறது இவங்க மட்டும் இல்லை, அதில் குழந்தைகளும் கூட தான். இது ஒரு சிதைவு. இது இந்த இடத்துல ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது. 7ரை சனி வேற, ஜென்மத்தில் ராகு வேற. இந்த மாதிரி விஷயங்களில் சபலப்படாமல் ஃபோக்கஸ்டாக என்ன இருந்தாலும் பரவாயில்ல, என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, இருந்தாலும் நான் வாழ்க்கை நடத்திக்கிறேன் அப்படிங்கிற மனப்பான்மையோடு இருந்தால் தான் லாங் டேர்மில் அது உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இப்போ கும்பராசி எடுத்தீங்கன்னா 100ல் 55 மார்க் கொடுக்கலாம். கும்பராசிக்கு எப்படி இருக்குது சார் இந்த விஸ்வாவசு வருடம்? கும்பராசி வந்து இந்த வருஷத்தில் ஒரு ஸ்பெஷல் ராசி. ஏன்னா 3 முக்கியமான பயிற்சிகளும் கும்பராசிக்கு இம்பேக்ட் ஆகுது. 30 வருஷம் கழித்து இப்போ தான் சனி பயிற்சி முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிருக்கார், 30 வருஷம் கழித்து போயிருக்கார். 18 வருஷம் கழித்து ராசிக்கு ராகு வரார், 9 வருஷம் கழித்து குரு பார்க்குறார். ஸோ கும்பராசிக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்குது. கும்பராசிக்கு வந்து என்ன தன்மை ஒரு விஷயம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துலேருந்தும் டக்குன்னு வெளியில் வர மாட்டாங்க. 2013 வருஷம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நீ ஏன் அதை சொன்னேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ராசி. ஸோ பெரும் பணம் ஈட்ட முடியும் கண்டிப்பாக. இந்த வருஷம் அவங்க வந்து ஒரு பெரும் பணம் கண்டிப்பான முறையில் ஈட்டுவாங்க. நிறைய கடமைகளை இந்த வருஷம் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கல்வி, வேலை, திருமணம், குழந்தை, அப்பா அம்மாவுக்கு செட்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான செட்டில்மெண்ட்டான பல விஷயங்கள் இந்த வருஷம் அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க.
திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கன்ஃபார்ம்டு, 100% கன்ஃபார்ம்டு. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை, முருகன் மாதிரி அருமையான ஒரு குழந்தை கண்டிப்பான முறையில் பிறக்கும். எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும். சில நேரங்களில் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். கொஞ்சம் முன்கோபம், பிடிவாதம் அதெல்லாம் வரும். எங்கள் திருநெல்வேலி பாஷையில் சொன்னால் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போய்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் உத்தியோகம்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஹெல்த் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக இவங்க வயிற்றுக்கு எது ஆகாதோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும். இதில் கவனமாக இருந்துக்கும். பாலகிருஷ்ணா சார், எப்படி இருக்க போகுது கும்பராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம்? பொதுவாகவே எல்லா ஜோதிடர்களும் அந்த 2ஆம் இடத்துல உள்ள சனீஸ்வரர் அவங்க வீட்டுக்கு உடையவர், அவரே தப்பு செய்வாருங்கிறத ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டால் கூட குரு பார்வை இருக்குது. ஆனால் ராகு வந்து உட்கார்றது தான் உடம்பை கெடுத்துருவார். மனோ பயத்தை கொடுத்துருவார். இப்போ ஏதாவது ஒன்று சாப்பிட்டா வயிற்றுக்காவில் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, நரம்பு பிரச்சனை அப்படின்னா நம்ம லேட் நைட் சாப்பிட்றத விட்டுடலாம், கொஞ்சம் சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்லாம். இந்த மனோ தைரியத்துக்கு கொல்லக்கூடியது இந்த ராகு திசை. ஸ்டெபன் மைண்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஏற்கனவே குடத்திலிட்ட விளக்கு மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை. தன்னுடைய கஷ்டத்தை வெளியே பார்க்கறதுக்கு மாட்டாங்க. அடுத்தவனுடைய கஷ்டத்துக்கு தெளிவான சிந்தனை வழிகாட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க ஜாதகத்தில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு வாங்கலாம், கடன் ஏற்படும். சார், நான் ஏற்கனவே வருமானம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு சுப விரயம் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா அந்த விரயம் வேறு மாதிரி இருக்கும். சுப விரயம் பண்ணிட்டீங்கன்னா அவனை பொறுத்த வரைக்கும் உங்களை கடன்காரன் ஆகிட்டான். நீங்கள் இஎம்ஐ கட்டணும், அந்த இஎம்ஐக்கு நீங்கள் ஓடணும். ஆகவே உங்களுக்கு கடன் வந்துருச்சு. அது சுப விரயமாக பிள்ளைங்களுக்கு வெளிநாடு போகிறது, பிள்ளைங்களுக்கு வந்து கல்விக்காக நல்ல ஒரு காலேஜில் சேர்க்கறது, நீங்கள் வந்து மனைவிக்கு ஏதோ ஒரு நகை வாங்கி கொடுக்குறது, பட்டுப்புடவை வாங்கி கொடுக்குறது அப்படின்னு பண்ணிக்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் எப்போவுமே கடன்காரனாக இருக்கார். ஆகவே உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக இருங்க. கண், தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும், பகலில் பயணமும் இரவில் பயணமும், எங்கே போனாலும் கூட யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்க. தேவையில்லாமல் கால்களில் வந்து அடிபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால, நான் 2 வீலரில் சர்க்கஸ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் 2 வருஷம் பொறுமையாக இருங்க. அதுக்கு பிறகு முடிவெடுங்க. முடிந்தால் வெளிநாடோ வெளி மாநிலமோ கிளம்புங்க. நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மீனாட்சி மேம், இப்போது மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த விஸ்வாவசு வருடம்? மீனராசியை பொறுத்தளவு இவங்க எப்பயுமே வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன். அதை வந்து ரொம்ப யாரு கூடயுமே வந்து ஒரு ஜென்டிலாக போகக்கூடியவங்க, எப்பயுமே யாரு கூடயும் பகச்சிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த 7.5 சனியினுடைய முதல் 2.5 வருடமான விரய சனி காலகட்டத்தை ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க. ராசிலையும் ராகு, 7ல் கேத்து. அப்போ கணவன் மனைவிக்குள்ளாட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிவோர்ஸ் அதிகமாக இருக்கிறது இந்த கன்னியும் மீனமும் தான். ஏன்னா இவங்க 2 பேருமே அறிவார்ந்தவர்கள். ஒன்று வந்து குருவோட வீடு, இன்னொன்று புதனோட வீடு. அப்போ அந்த அறிவின் உச்சம் அப்படின்னு சொல்லும்போது நீயா நானா பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு இவங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கு இந்த காலகட்டம். அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு போறாரு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து இப்போ ராசிக்கு வரப்போறார். இப்படி வரப்போற காலகட்டம் அப்படின்னு சொல்றதுனால ரொம்ப பெரிய மாற்றம்னு சொன்னால் ஜென்மசனி வரப்போகுது. அப்போ ஜென்மசனி வரப்போகும்போது இவ்வளவு நாளாக இருந்த ப்ரெஷரை விட இப்போ ப்ரெஷர் ஜாஸ்தி தான் ஆகப்போகுது. எப்பவுமே ஜென்மசனி வரும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், நெகட்டிவிட்டி என்னவோ அதை இப்பயே நீங்கள் வந்து கணக்கெடுத்து வச்சுக்கோங்க, ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதிலெல்லாம் நான் ப்ராப்ளமாக இருக்கேன் அப்படின்னா அதை நீங்களே சரி பண்ணலைன்னா சனி சரி பண்ணுவார். அதுதான் இப்போ நடக்கும். அப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம என்னெல்லாம் இவ்வளோ நாளாக நம்ம லைஃப்பில் வந்து கொஞ்சம் நம்ம ட்ரபிளாக போயிட்டுருக்கோ அந்த விஷயங்களை வந்து சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், சுற்றி இருக்கவங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கவனமாக பண்ணிக்கணும். அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்க அவங்களோட வேலை விஷயமா இருக்கக்கூடிய விஷயங்கள், கூட இருக்கவங்களோட பேசுகிற விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயும் கவனமாக பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறாரு. ஸோ அர்த்தாஷ்டம குருன்னு சொல்லுவோம். ஓவராலாக எந்த பிளானட்டரி பொசிஷனுமே இவங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. அதனால மோரோவர் இவங்க வந்து அந்த 6ஆம் இடத்துல இருக்க கேத்து மட்டும்தான் கொஞ்சம்
ஒரு ரிலீஃபாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். அதனால இவங்க வந்து ஓவராலாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு. அதுக்காக பயப்பட வேண்டாம். நீங்கள் முடிந்த அளவு இறை வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்க. இயலாதவர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. வீட்டுக்கு முன்னாடி குருவிக்கு அந்த கூடு இருக்கும் இல்லையா, அது வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு உண்டான அந்த ரெகக்னிஷன்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சுபாஷ் சார், மீன ராசிக்கு எப்படி இருக்குது சார்? இப்போ மீன ராசிக்கு வந்து ஜென்ம சனி. நம்ம லைஃப் எல்லாரோட லைஃபுமே 2 பகுதிக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, இன்னொன்று வந்து நமக்கு வாழ எப்படின்னு கற்றுக் கொடுக்கும். அதாவது நம்மளை உயர்த்தி அடுத்த நிலைக்கு வந்து தயார் பண்ணும். மீனராசி வந்து இந்த ஸ்டேஜை வந்து படிப்பினையாக தான் பார்த்துக்கணும். அதை வந்து நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. இப்போது நல்ல சந்தோஷமாக இருக்குதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. இப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. இது வந்து கற்றுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. யார் நல்லவன், யார் கெட்டவன், உதவி யார் ஒழுங்காக பண்ணுவான், பணம் கஷ்டம்னு வரும்போது கூட இருக்கிற நண்பர் யார், கலரை காமிச்சிடும். வீட்டில் இருக்கிறவங்களில் சொந்தக்காரங்களில் யார் நல்லவன் கெட்டவன், கலர் காமிச்சிடும். வேலை செய்கிற இடத்துல இந்த போலி புகழ், பிளாஸ்டிக் ஸ்மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கை கொடுக்கறது, அதெல்லாம் காமிச்சு விட்டுரும். நீங்கள் உண்மையாக யார், நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன செஞ்சால் இதெல்லாம் நீங்கள் தாண்ட முடியும், அடுத்த கட்டத்துக்கு உங்களை வாழ்க்கையில் தயார் பண்ணணும்னா. இப்போ போலீஸ் சேர்ந்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தா தான் ஆஃபீஸர் பேட்ஜே போட முடியும். அப்படி தான் இதுவும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா ஆண்டவன் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுதான் ஜென்மசனி. அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் இவங்க சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி வந்து செல்ஃப்லெஸ்ஸாக உங்களோட ஒழுக்கமான பழக்க வழக்கங்களை, தர்ம தானங்கள் இதெல்லாம் செய்கிறது. இப்படி பண்ணும்போது இந்த எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும். இந்த படிப்பினை இந்த குருகுலத்தில் நீங்கள் நல்லதை படிச்சுக்குவீங்க. ஸோ சனி வந்து உடனே ஆபத்து, இது வரைக்கும் லக்ஸரியாக இருந்தோன்னா அப்படியே யாருமே லைஃப்பில் வரலாறுல நல்லபடியாக பிறந்து நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக இருந்தவங்க ஒருத்தருமே கிடையாது. இடைப்பட்ட காலத்தில் இப்போ சாதித்த எல்லாருமே, இனி சாதிச்சுட்டு இருக்கிறவங்க, இனிமேல் சாதிக்க போகிறவங்க அத்தனை பேருக்கும் பிரச்சனை இருக்கும், தடைகள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். எல்லாம் தாண்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி தான் மீனராசி அன்பர்களுக்கும் இது ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் பீரியடுன்னு சொல்லலாம். அதை வந்து நீங்கள் அந்த ட்ரைனிங்கை ஒழுங்காக பாஸ் பண்ணணும்னா சில கடுமையான விதிகளை கடந்து தான் ஆகணும். எப்படி பரீட்சையில் தேர்வு எடுத்ததுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப உழைச்சி படித்து எல்லாம் பண்ணுறோமோ, இந்த நேரத்தில் 3 விஷயம் உங்களை காப்பாற்றும். உங்களுடைய உண்மை, உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு உயர் தரும். அப்போ மீனராசிக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 40 மார்க் கொடுக்கலாம் 100க்கு. தெய்வ வழிபாடு அவசியம். ராமகிருஷ்ணன் சார், எப்படி இருக்க போகுது மீன ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடம்? 12 ராசி பேசும்போது அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டார், குரு வீட்டுக்கு சனி வரார் அப்படின்னு சொல்லிட்டு. மீனராசிக்கு பிரமாணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சனி வந்து நட்புன்னு சொல்கிறது ஒன்று. 2வது, சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி மீனராசியில் இருக்குது. அதனால் பெரிய அளவில் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் ஜென்ம சனிங்கிறது ஜென்ம சனி தான். ஒரு வாத்தியாருங்கிறவர், நம்ம தகப்பனாரே நம்ம வாத்தியாராக இருந்தால் கூட அடித்து தான் திருத்துவார். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துக்கு நம்ம வந்து வரோன்னு சொல்லி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். இவங்களுக்கு வந்து வீடு மண்மனை சம்பந்தமான யோகங்கள் கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் உண்டு. சொந்த வீடு கட்டியிருப்பாங்க, போயிருக்க மாட்டாங்க. இனிமேல் அதுக்கெலாம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. எத்தனை அரியர்ஸ் வச்சுன்னா நம்ம பசங்க மீனராசியில் பிறந்த பசங்க இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பொதுவாகவே விட்டு கொடுத்து போகணும். இந்த வருஷம் அவங்க ரொம்பவே விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு தன்மை இருக்குது. அது மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடி அது எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரிலீஸ் ஆகிடும். பொதுவாக மீனராசியை பொறுத்தவரை இந்த வருஷத்தில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு அடையிற வரைக்கும் கவனத்தோடு இருந்தாங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பாலகிருஷ்ணா சார், மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த தமிழ் வருட பிறப்பு? ஜென்மத்தில் சனீஸ்வரர் வந்திருக்கார். நிறைய நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதிக நேரம் உழைக்கணும். அதிக நேரம் உழைச்சிங்கன்னா அதிக லாபமும் மன நிம்மதியும் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சுப விஷயங்கள், சில விஷயங்கள் தள்ளி போகும். இல்லைன்னு நான் சொல்ல, தள்ளி போகும். அந்த 12ஆம் இடத்துல உள்ள ராகு வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகக்கூடிய யோகங்கள் அமையும். ஆனால் நீங்கள் எங்கே வந்து கஷ்டப்படுறீங்க தெரியுங்களா? அந்த அன்பு பாசத்துக்கு வந்து நீங்கள் அடிமையாகிடுங்க. அதை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துட்டு தெளிவாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவுனா கூட அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் முடியுமா? ஆகவே ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வி தான் வரும். உங்கள் பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு வந்து இப்போ பாருங்கள். நீங்கள் தீர்ப்பு சொல்கிறது, நியாயம் சொல்கிறது, தர்மம் சொல்கிறது, நீதி சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி ஆகட்டும்,
உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை தரமாட்டார். உங்களுக்கு குரு இப்படி இருக்கே சார் அப்படின்னா, குரு மாறப்போகிறார், அதிச்சாரமாக போகிறார். அதே மாதிரி மீண்டும் உங்களுக்கு மிதுனத்துக்கு வரப்போகிறார். இப்படி விக்ரமாதித்தன் ஆண்டு மாதிரி இந்த குரு இந்த வருஷம் இந்த பக்கம் 6 மாதம் அந்த பக்கம் 6 மாதம் இருக்கத்தான் போகிறார். அதில் சில நல்ல பலன்கள் வரும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் கௌரவம் பாதிக்காது, அடிப்படை பிரச்சனைகள் எதுவும் பாதிக்காது. மனோதைரியம்தான் புருஷ லட்சணம்னு சொல்லி வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். என் அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் 12 ராசிகளுக்கும் நீங்கள் பலன்கள் இப்போ பார்த்தீங்க. வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து. 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி அப்படிங்கிறத வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். உங்களுடைய கணிப்புகளுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.